ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில ஒரு பொண்ணுக்கு ஒரு மேஜிக்கல் ரிங் கிடைக்கும். அதை வச்சு இந்த உலகத்திலே ஒரு அழகான பொண்ணு அவ மாறிடுவா. இந்த வித்தியாசமான ரிங் அவ வாழ்க்கையில வந்தனையும் அவளுக்கு எப்படிலாம் லவ் கிடைக்குது, எப்படிலாம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத நம்ம இந்த டிராமால பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. அங்க என்ட்ரன்ஸ்ல மாடலா நிக்கிறதுக்காக 4 பொண்ணுங்க வந்திருப்பாங்களா. அந்த ஈவென்ட் நடத்துற மேனேஜர் இப்ப அப்படியே ஒவ்வொரு பொண்ணா பார்த்து, நீ ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் உட்காரு, நீ ஃப்ரண்ட் கேட்ல போய் உட்காரு அப்படின்ட்டு ஒவ்வொரு பொண்ணையும் பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப நாளாதான் அங்க ஒரு பொண்ணு ஷார்ட்டா நிப்பா. அவளை பார்த்தோன்னே அந்த ஈவென்ட் மேனேஜர் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போய், நீ என்ன இங்க மாடலாவா வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே கேட்பான். ஆக்சுவலி அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பா, ஆனா என்ன லைட்டா ஷார்ட்டா இருப்பா. அதனாலதான் இவன் இப்படி ஷாக் ஆகி போய் கேட்பான். அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, அவதான் நம்ம கதையோட ஹீரோயின் நாகி. ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, மேனேஜர் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இங்க பேக் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ண வேண்டிய 3 பேர் திடீர்னு வராம போயிட்டாங்க, என்ன பண்றேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஈவென்ட் மேனேஜர் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி ஏத்த இறக்கமா பார்த்துட்டு, உனக்கு என்ன இந்த ஈவென்ட்ல எப்படின்னு வேலை பார்க்கணும் அவ்வளவுதானே, மாடலா இல்லைன்னா என்ன, உன்னோட ஹெல்ப் எனக்கு இப்ப பேக் ஸ்டேஜ்ல ரொம்ப தேவைப்படுது, அதனால நீ அங்க போய் ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிற மாதிரி மாடலா வந்து நம்ம ஹீரோயினை பேக் ஸ்டேஜ் டெக்கரேட் பண்றது, ஆணி அடிக்கிறது, இந்த மாதிரி எடுபடி வேலைக்கு யூஸ் பண்ணிக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப ஏற்கனவே மாடலா செலக்ட் ஆயிருக்க ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. ஏய் உனக்கு என்னடா ஆச்சு, நான் பெரிய ஃபேமஸான மாடல்ங்கிறனால என்ன வேணும்னு நீ சொல்றியா, எனக்கு டேட்டிங் ரூமர்ஸை பத்தில எந்த கவலையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த பையன், சேச்சே எனக்கு ரூமர்ஸை பார்த்தெல்லாம் பயம் கிடையாது, ஆனா என் கண்ணுக்கு நீ அழகா தெரியல, அதனாலதான் நம்மளுக்குள்ள செட் ஆகாதுங்கிற அப்படின்பா. ஆக்சுவலி இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் பேரு பார்க்கு. இவன் இப்படி சொன்னனையும் அந்த மாடல் பொண்ணு ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போயிருவா. என்னது இந்த அழகு உனக்கு பத்தலையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பார்க்கும், நான் எதிர்பார்க்கறது உன்கிட்ட இல்ல அப்படின்றான். உடனே அந்த பொண்ணு பொலார்னு ஒரு அறை விடும். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காம ஓகே அப்புறம் பாப்போம் அப்படின்ட்டு அங்க இருந்து கேஷுவலா கிளம்பிடுவான். இந்த விஷயம் தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் திட்டுவான், டேய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாளான்ட்டு எத்தனை பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அவ எவ்வளவு ஃபேமஸான மாடல், அவளை போய் பிடிக்கலன்ட்டு வந்திருக்க. டே மச்சான் உனக்கு சொன்னா புரியாதுடா, நான் எதிர்பார்க்கறதே வேற ரகமானது, ஆனா எனக்கு ஒண்ணு கன்ஃபார்மா தெரியும்டா, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா என்ன, இப்ப இந்த ஃபேஷன் ஷோக்கு போறோம்ல அதுல கண்டிப்பா ஏதாண்டு அழகா இருக்கிற பொண்ணு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம ஹீரோ ரொம்ப அழகா இருக்க பொண்ணை தான் பார்த்து லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இன்னொரு பக்கம் பேக் ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அங்க இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நானும் அந்த பொண்ணுங்க கூட தான் வந்தேன், ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம் வெல்கம் மாடல்ஸா இருக்காங்க, நான் இங்க பின்னாடி உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த ஸ்டேஜோட பேக் ஸ்கிரீன் மட்டும் ஒரு மாதிரி ஆடுற மாதிரி அவளுக்கு தோணும். என்னடான்னு யோசிக்கிறதுக்குள்ள அது அப்படியே லைட்டா சாய ஆரம்பிக்குமா. நம்ம ஹீரோயின் பேலன்ஸ் பண்றேன்ட்டு அதை போய் பிடிச்சிருவா. ஆனா அவளால மட்டும் தனியா அதை தாங்கி பிடிக்க முடியாது. யாராவது ஹெல்ப்புக்கு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பான். அவன் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த பேக் ஸ்டேஜ் விழுகாம பிடிச்சுக்குவான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின், டே பார்க் நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேப்பா. உனக்கு என்ன தெரியுமா? தெரியும், நான் என்னோட டிராயிங் கிளாஸ்ல உன்னை பாத்திருக்கேன், அங்க நீ மாடலா வருவேல. ஓ அப்படியா, ரொம்ப நல்லது, ஆனா இப்ப இதை பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, நம்ம எப்படியான்ட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இந்த ஸ்டேஜ் இடியாத அளவுக்கு பார்த்து பிடிச்சுக்கணும், ஏன்னா அதுக்குள்ள இந்த ஷோ முடிஞ்சிரும், அதனால ஒரு 3 நிமிஷம் மட்டும் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சுக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்போ அந்த ஸ்டேஜோட வெயிட் நம்ம ஹீரோனால தாங்க முடியாம அவ கீழே விழுகிற மாதிரி போவா. அந்த டைம் நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா வந்து அவளுக்கும் எதாயிரக்கூடாது, அந்த ஸ்டேஜுக்கும் ஒன்னாயிரக்கூடாதுன்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் முன்னாடி க்ளோஸா வந்து நிப்பான். இவன் இப்படி க்ளோஸா வந்தானியும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனாலும் அவளால் அந்த ஸ்டேஜை மொத்தத்தையும் இப்ப தாங்கி பிடிக்க முடியாதா, நான் விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துவா. இல்ல இன்னும் 10 செகண்ட் தான், இந்த ஷோ முடிய போகுது, நீ வேணா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுக்கோ, நான் ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எப்படியான்ட்டு அதை பிடிச்சிருவேன், ஏன்னா பிரிட்டியான கேர்ள்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இந்த பிரிட்டிங்கிற வார்த்தை கேட்டனையும் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிரும். இன்னொரு பக்கம் அந்த ஸ்டேஜ்ல தான் காட்டுவாங்க, அந்த ஃபேஷன் ஷோ இப்ப முடிஞ்சிருமா, ஒவ்வொரு பொண்ணுங்களா அப்படியே வெளியேறி போய்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா அந்த கடைசி பொண்ணு போன உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரைட் சைடு குதிச்சிருவாங்க. அந்த ஸ்டேஜும் அதே இடத்துல விழுந்துரும். இதுல நம்ம ஹீரோக்கு எந்த அடியும் பட்டிருக்காது, நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் லைட்டா கையில கீறி ரத்தம் மட்டும் வரும். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ரத்தத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டா. அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, ஆக்சுவலி நான் தான் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ மட்டும் அந்த பேக் ஸ்டேஜ் ஸ்டெடியா பிடிக்கலனா இந்நேரம் நான் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு ஏதானா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயமே தெரியும், இவன் இவ்வளவு நேரம் இவளுக்கு ஹெல்ப் பண்ணது காரணம் அங்க முன்னாடி மாடலா இருந்த ஒரு பொண்ணு இவனுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ஷோ நல்லபடியா முடிஞ்சக்கடுத்து அவகிட்ட போய் பேசலான்ட்டு இவன் நினைச்சிருப்பான். அப்பதான் இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஆடுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவன் வந்திருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சனையும் பாவம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். சே நம்மளையும் ஒருத்தன் பிரிட்டியா இருக்கான்னு சொல்லி ஹெல்ப் பண்றப்பே எனக்கு சந்தேகம் வந்திருக்கணும், அவன் நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணல வேற யாருக்கோ பண்றான் அப்படின்ட்டு. நம்ம தான் முட்டாள்தனமா ஒரு செகண்ட்ல மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. ஆனா இவ்வளவு நடந்த கடுத்தும்
நம்ம ஹீரோன் அப்படியே அழுதுகிட்டே அவன் மனசை தேத்திக்குவா. இது என்ன முத தடவையா நடக்குது? நம்மளை சுத்தி இந்த உலகத்துல நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இங்க இருக்கிற அழகான பசங்க கண்ணுக்கெல்லாம் தெரிவாங்க. ஏன் நம்ம ஸ்கூல் கேங்லயே நம்ம ரீயூனியன் பார்ட்டிக்கு போனப்ப அங்க இருக்கிற அழகான பொண்ணுங்க எல்லாம் டிராப் பண்றதுக்கு எத்தனையோ பேர் ரெடியா இருந்தாங்க. ஆனா என்ன டிராப் பண்றதுக்கு யாருமே அங்க ரெடியா இல்ல. ஏன்னா நான் அழகா இல்லைன்னு சொல்லிட்டு என் பக்கத்துல யாரும் வரக்கூட இல்ல. அப்புறம் என்ன, நான் வழக்கம் போல மழையில நனைஞ்சிட்டு தானே போனேன். இந்த மாதிரி பல சம்பவங்கள் என் வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசித்து பாப்பா. இவளுக்கு இந்த ஆர்ட்ல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அதனால இந்த டிராயிங் கிளாஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு போவா. அப்ப இவளோட ஸ்பாட்ல வேற ஏதோ ஒரு பையன் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குமா. அவன் கிட்ட போய் இது ஏன் பிளேஸ், நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த ப்ரொஃபஸரும் அந்த இடத்துக்கு வந்துருவாரா. அந்த ப்ரொஃபஸர் வந்த உடனேயும் அந்த பக்கத்துல உட்கார்ந்துருந்த பையன் இன்னும் 3 செகண்ட்ஸ் தான், அது வரைக்கும் இதே பிளேஸ்ல 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குவோம், அதுக்கடுத்து கிளாஸ் ஆரம்பிச்சுக்கடுத்து எல்லாம் சரியாயிரும் அப்படின்பா. இப்ப கரெக்டா கிளாஸ் ஆரம்பிச்ச உடனேயும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்த பையன் டக்குன்னு அவன் டிஷர்ட் எல்லாம் கழட்டுவான். என்னன்னு பார்த்தா அவன் தான் இன்னைக்கு டிராயிங்கோட மாடல் போல. அது மட்டும் இல்லாம அந்த பையன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ பார்க்கு தான். இவனை 6 மாசத்துக்கு முன்னாடியே அவன் மீட் பண்ணனாலதான் அன்னைக்கு அந்த பேக் ஸ்டேஜ்ல தெரிஞ்ச மாதிரி அவ பேசியிருப்பா. நம்ம ஹீரோவை இப்படி ஒரு மாடலா பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். தனக்கு பிடிச்ச பையனை ரொம்ப அழகா வரணும்ட்டு அன்னைக்கு அவனை சூப்பரா வரைஞ்சிருப்பா. ஆனா அதெல்லாம் இப்ப யோசித்து பார்த்தவ, அன்னைக்கு நான் ஒன்ன போய் சைட் அடிச்சேன் பாரு, இன்னைக்கு என்னன்னா நீ எனக்காக ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணு சைட் அடிச்சு அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட அவ்வளவு க்ளோஸா நின்றுருக்க. உன்ன போய் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வரைஞ்சேன் பாரு, ஃபர்ஸ்ட் அந்த டிராயிங்ஸே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட டிராயிங்ஸை கிழிக்கலான்ட்டு வருவா. ஆனா அதுக்கும் அவளுக்கு மனசு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருந்திருக்கும். இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல ஆயிரும். என்னடா இது, இவனோட டிராயிங்ஸை கூட நம்மளால எதுவும் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அம்மா தான், அவளாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா போய் திட்ட போவா. எதுக்கடா இவங்க அம்மா மேல இவ சம்பந்தமே இல்லாம கோவப்படுறா அப்படின்ட்டு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேருமே இருப்பாங்க. அதுல அவங்க அப்பா செம ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, அவங்க அம்மா கொஞ்சம் ஓகேவா இருப்பாங்க. தான் தன்னோட அப்பா மாதிரி பிறக்காம ஒன்ன மாதிரி பிறந்திருக்கேன் அப்படின்னு திட்டுறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் கோவமா வந்திருப்பா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதே கேள்வி தாண்டி எனக்கு ஓம் பாட்டியே பார்த்து கேட்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்றது, நம்ம வம்சத்துல எல்லாரும் இப்படியே தான் பிறக்கிறோம். நீ ஏமா பேச மாட்ட, உனக்கு அழகான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கு, அதனால நீ என்ன வேணாலும் பேசுவ. ஆனா என் நிலைமைய பாரு, ஒரு பையன் கூட என் பின்னாடி சுத்தவே மாட்டேங்கிறான். என்னடி ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசுற? ஆமா, பொல்லாத அம்மா, உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவங்க அப்பா, ஏமா இப்படி டென்ஷன் ஆகுற, பாரு நீ சண்டை போடுறனால உன்னோட அம்மாவோட அழகான மூஞ்சு இப்ப எவ்வளவு செவந்து போச்சுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அவங்க அம்மாவோட அழகா ரொம்ப வர்ணிச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு, யோ அப்பா உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரிதான் மைண்ட் வாய்ஸ்ல இருக்கும். ஆனா அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிரும் பொண்ணு எந்த அளவுக்கு ஃபீல் பண்றா அப்படின்ட்டு. அப்ப அவங்க கையில போட்டிருக்கிற ஒரு ரிங்க பார்த்து இதுதான் கரெக்டான டைம், நம்ம பொண்ணுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் பார்ட் டைம் எதாவது ஒர்க் பண்ணணும்ட்டு ஒவ்வொரு கடையா போய் எதாவது வேலை இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்த்த உடனே அவளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு கூட கேட்காம, நான் உனக்கு அப்புறம் சொல்றேன், இப்போதைக்கு யாரும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் டேன் சொல்லி ஒரு பையன் இருப்பான். அவன் அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்கெல்லாம் அழகான பொண்கள் வேலைக்கு தேவைன்னு தான் போட்டிருக்காங்க, அதனால ஒன்ன கண்டிப்பா வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் கலாய்ப்பான். ஆனா இதை அவன் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்ல மாட்டான், சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் போல. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட் போல. இப்போ ஒரு மாடலுக்கு தான் அப்படியே ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கேட்பான், டே காம்படிஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, ஏன்டா நீ இப்ப இருந்து இந்த ட்ரெஸ் ரெடி பண்றதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்க? ஓ அதுவா, அந்த காம்படிஷனை நான் எப்படியான்னு ஜெயிக்கணும், ஏன்னா நான் ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க. ஸ்பெஷல் கெஸ்டா? எனக்கு தெரியாம யாருடாது? அது சர்ப்ரைஸ், நான் சொல்ல மாட்டேன், அதை அன்னாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து ஒரு மாடலை பார்த்து அவ பின்னாடியே போய்கிட்டு இருந்தியே, அது எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு கியூட்டா ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, அவகிட்ட நேத்தே பேசி அவளை கரெக்ட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு செட் ஆகலடா. என்னது, அவ உனக்கு செட் ஆகலையா? டே அவ எவ்வளவு அழகா இருந்தா, அவளையும் நீ வேணாண்டியா? டே மச்சான், அழகு முக்கியம்தான், ஆனா அதையும் தாண்டி நான் வேற ஒண்ணு பிரிட்டியா எதிர்பார்க்கறேன்டா. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கு வரப்போற கேர்ள் ஃப்ரெண்டு அழகாவும் இருக்கணும், அதே மாதிரி என் கூட ரொம்ப கனெக்டிவிட்டி அவளுக்கு இருக்கணும், அப்பதான் லைஃப் கரெக்டா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், டே நீ இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு கடைசியில உனக்கு எந்த பொண்ணு மடிய மாட்டா. அப்படிலாம் இல்லடா, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா, அவளை நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன், அவளை பார்த்தேனே நான் ஃபிளாட் தெரியுமா, பட் ஆனா என்னன்னா அவளை நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. அவளை மட்டும் நான் திரும்ப பார்த்தேன்னு வச்சுக்கவேன், கண்டிப்பா இப்ப நடக்க போற காம்படிஷனுக்கு அவளை தான் நான் மாடலா சூஸ் பண்ணி நான் ரெடி பண்ண ட்ரெஸ் அவளை பிரசன்ட் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில எதுவுமே சரியா போக
மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு வந்து, நான் இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீ அழகா இல்லன்ட்டு தானே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம வீட்டு பெண்கள் எல்லாருமே பாரம்பரியமா ஒரு பொருள் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்ப நான் உன்கிட்ட கொடுக்க போறேன். அது உன்கிட்ட வந்த உடனேயும் உன் வாழ்க்கை பிரகாசமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோதிரத்தை காட்டுவாங்க. இந்த மோதிரத்தை மட்டும் ஒரு பையன் உன் கையில போட்டான்னா அப்ப இருந்து அந்த பையன் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரிவ. அதனாலதான் சொல்றேன், இந்த ஒரு மோதிரம் போதும் உன் வாழ்க்கையவே இனிமேல் மாத்த போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இதை நம்ப மாட்டா. என்னம்மா நான் திட்டின உடனே கவலையில சரக்கு கிறுக்கு அடிச்சிட்டியா என்ன, போதையில என்னென்னமா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிருவா. ஆனா போனவ திரும்பி என்ன யோசித்தான்னு தெரியல. போன வேகத்திலே திரும்பி அவங்க அம்மா கிட்ட வந்து, சரி அந்த ரிங்க பத்தி எனக்கு ஃபுல்லா சொல்லு அப்படின்ட்டு கேப்பா. அப்ப அவங்க அம்மா இவங்களோட பரம்பரையில இருக்கிற எல்லாரோட போட்டோஸையும் எடுத்து காட்டுவாங்களா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயினோட வம்சாவளியை சேர்ந்த எல்லா தாத்தாவுமே அழகா இருப்பாங்க. ஆனா எல்லா பாட்டியும் கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னம்மா அது, எல்லா பசங்களும் ஹேண்ட்ஸமா இருக்காங்க, ஆனா இதுவே இன்னொரு சைடு அந்த பொண்ணுங்க எல்லாம் பார்த்தா என்ன மாதிரியே இருக்காங்களே. இப்ப நம்புறியா, இந்த மோதிரம் உண்மை. இதை உன் கையில உன்னோட பாய் ஃப்ரெண்ட் போட்ட உடனே அவன் கண்ணுக்கு நீ அழகா தெரிவ. அதனாலதான் உங்க அப்பாவோட கண்ணுக்கு இன்ன வரைக்கும் நான் அழகா தெரியுற. இல்லனா அந்த மனுஷன் என்ன கல்யாணம் பண்ணிருப்பானா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பெரிய உண்மையை அந்த அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ரொம்ப ஷாக் ஆயிரும். அதனாலதான் வட்ட வட்டம் அப்பா உன்னை பாக்குறப்பெல்லாம் நீ சூப்பர் அழகா இருக்கேன்னு சொல்றாரா, அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. சோ நீ சொல்ற மாதிரி இந்த ரிங்க மட்டும் அந்த பையன் என் கையில போட்டானா அவன் முன்னாடி நான் ஒரு அழகான பொண்ணா தெரிவேன். அப்ப இது போதுமே, என்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். கரெக்ட், அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த மோதிரத்தினால உன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பையன் கூட நீ எப்பப்பெல்லாம் இருக்கியோ அப்பப்பெல்லாம் நீ ஃபுல்லா இந்த ரிங் போட்டிருந்தா மட்டும்தான் அந்த பையன் கண்ணுக்கு நீ அழகா தெரிவ. ஆனா தப்பி தவறி அவன் முன்னாடி இந்த ரிங் இல்லாம நீ போய் நின்னுட்டேனா உன்னோட நேச்சுரல் அப்பியரன்ஸ்ல தான் அவன் கண்ணுக்கு நீ தெரிவ. இதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, உன்னோட கொள்ளு பாட்டி ஒருத்தவங்க இந்த மாதிரி தான் இந்த மோதிரத்தை வச்சு உங்க கொள்ளு தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க கெட்ட நேரம் ஒரு நாள் இந்த மோதிரம் இல்லாம உங்க கொள்ளு தாத்தா அவங்கள பாத்துட்டாரு. அப்புறம் என்ன, அவங்க ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் தான் பண்ணிருக்காங்கன்ட்டு அந்த இடத்துல அவங்க சோழிய முடிச்சிட்டாங்க. சோ இந்த ரிங்ல எவ்வளவு பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் திங்ஸ் இருக்கு. அதனால பார்த்து உஷாரா யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வாங்குவா. ஆனா குடுக்கறப்பயே அவங்க அம்மா தெளிவா சொல்லிதான் கொடுப்பாங்க. இங்க பாரு, இது நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கொடுக்குறேன். ஆனா இந்த ரிங் எனக்கு 7 மணிக்குள்ள வந்தாகணும். ஏன்னா இதை போட்டு நான் உங்க அப்பா முன்னாடி நின்னா மட்டும்தான் அவருக்கு நான் அழகா தெரிவேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கறேன்ட்டு என் வாழ்க்கையை முடிச்சு விட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தான் இந்த ரிங்க கொடுப்பாங்க. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோனோட காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அவ இந்த மோதிரத்தை இப்ப பாத்துக்கிட்டே, அம்மா சொன்ன மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம வேணா பார்க்க வச்சு ட்ரை பண்ணுவோமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பத்தி இப்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவும் ஆப்போசிட்ல வருவானா. அவனை பார்த்தே நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி ஆயிரும். உடனே அப்படியே வேமா அவன் கிட்ட போய் பேசலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் பெருசாலாம் கண்டுக்க மாட்டான். ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போக தான் பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயினும் விடாம, ஏ நம்ம வேணா லைட்டா சரக்கடிப்போமா அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா கேப்பா. அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னடா இந்த பொண்ணு கிட்ட நம்ம அவ்வளவா பேசினதே இல்ல, திடீர்னு சரக்கடிக்கலாமான்னு கூப்பிடுறா. என்னவோ நம்ம ஒண்ணும் போக வேண்டாம் அப்படின்ட்டு, இல்ல நான் அந்த மாதிரிலாம் டக்னின்ட்லாம் யார் கூடயும் குடிக்க மாட்டேன் அப்படின்பா. நான் தனியாலாம் குடிக்க கூப்பிடல, என் கூட ஒரு அழகான பொண்ணும் வருவா, அவ நீயே நானு 3 பேர் சேர்ந்து குடிக்கலாம்னு நினைச்சோம், வேற ஒண்ணும் இல்ல அப்படிம்பாளா. அழகான பொண்ணுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசு மாறிடும். ஓகே நான் வரேன் அப்படின்றான். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து, ஏய் இவன் தானே அந்த டாப் மாடல்ல வேணான்னு சொன்ன பையன், இவன் என்ன இந்த பொண்ணு கூட பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்ட நம்ம ஹீரோ, ஏய் எப்பதான் உன் ஃப்ரெண்டு வருவா, இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ நான் உன் கூட டேட் பண்றதுக்காக வெளியே வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இது என்னோட இமேஜ்க்கே கிடைக்கிற கெட்ட பேர் மாதிரி, தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டு சீக்கிரம் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இவன் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோயின் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டா. அவளுக்கு எப்படியான்ட்டு இந்த ரிங்க இவனை இப்ப போட வைக்கணும், அதுதான் அவ மைண்ட்ல இருக்கும். அதனால சும்மா அவ போன் எடுத்து அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு, அவ இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவா, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். நான் உனக்கு இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லி தரவா, இந்த இருக்கு பாரு இந்த டீ பேக், இதை எடுத்து அந்த சரக்கு போட்டுல கொஞ்ச நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு எடுத்து குடிச்சோன்னு வச்சுக்கோவேன், சரக்கு செம்ம நச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி அந்த ஃப்ரெண்டு வர வரைக்கும் இவ சொல்ற மாதிரி அதை குடிப்போம் அப்படின்ட்டு அதை எடுத்து நம்ம ஹீரோ குடிச்சு பார்ப்பான். பார்த்தா செம்ம போதை ஏறும். இப்போ கொஞ்சம் போதை ஏறினக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோ இவகிட்ட ஒழுங்காவே பேச ஆரம்பிப்பான். சரி அன்னைக்கு கையில அடிபட்டுச்சே, அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் போனியா, நீ எதுக்கு ஒரு பொண்ணா இருந்துட்டு அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, ஆக்சுவலி சொல்ல போனா அன்னைக்கு நான் அந்த வேலை பாக்குறதுக்கு அங்க வரவே இல்லை, நானும் அந்த வெல்கம் மாடல்ல ஒரு பொண்ணா தான் வந்தேன், ஆனா அந்த ஈவென்ட் மேனேஜர் தான் என்னை இப்படி வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா
இத கேட்ட நம்ம ஹீரோ திடீர்னு அக்கறையா, உனக்கு என்ன பைத்தியமா, நீ மாடலா இருக்க தான் வந்தேன்னா அப்புறம் அதுக்கு அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் செய்ய முடியாது போடான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஹீரோனுக்கு ஃபேவரா பேசுவான். இதை கேக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ஜாலியா இருக்கும். ஆனாலும் இப்ப அப்படி நம்ம ஹீரோ கிட்ட என்ன பண்றது, என்னோட வாழ்க்கையே இப்படிதான், பாதி நாள் பேக் ஸ்டேஜ்லயே போயிடும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிரிட்டியா இருக்கிற பொண்ணுங்களை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், பேசாம இந்த உலகத்தை விட்டே மொத்தமா மாயமா மறைஞ்சு போயிடலான்ட்டு. இன்ஃபேக்ட் நீ சொன்னா நம்ப மாட்டேன், எனக்கு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நான் இந்த உலகத்துல இருந்து மொத்தமா மறைய போறேன். என்ன நான் சொல்றதெல்லாம் உன்னால நம்ப முடியல? ஓகே, நீ நம்பணுங்கிறதுக்காகவே உன் முன்னாடி இந்த மேஜிக்கை நான் பண்றேன். அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ரிங்கை மட்டும் என் கையில போடு, அப்புறம் பாரு என் மேஜிக்கல் பவர்னால நான் மொத்தமா மறைஞ்சு போயிருவேன் அப்படின்பா. ஆனா இப்ப ஃபுல் குடிபோதில் இருக்கிற நம்ம ஹீரோ, சரி இவ ஏதோ சொல்றா, நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கையில அந்த மோதிரத்தை போட்டுருவான். அந்த ரிங்கை நம்ம ஹீரோ போட்டு விட்ட உடனே அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பா. பார்க்கணும், இவ்வளவு நேரம் சுமாரா இருந்தவ இப்ப அப்படியே சூப்பரா ஆயிருவா. ஆனா இவளோட அழக ஃபுல்லா நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு முன்னாடியே செம குடி போதில இருந்தனால அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நேத்து நைட்டு நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கலான்ட்டு நினைப்பான். ஆனா அவனுக்கு எதுவுமே பெருசா ஸ்ட்ரைக் ஆகாது. ஆனா ஆப்போசிட்ல ஏதோ ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்திருந்த மாதிரி மட்டும் அவனுக்கு தோணும். பட் ஆனா அது கனவா நிஜத்திலேயே பார்த்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அவ மூஞ்ச கண்ணாடியில பாத்துக்கிட்டே இருப்பா. உண்மையிலே நம்ம மூஞ்சி மாறிடுச்சா, இந்நேரம் நம்ம மூஞ்சி எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாளா. அந்நேரம் அவங்க அம்மா வருவாங்க. அம்மா உண்மையிலேயே மூஞ்சி அவன் முன்னாடி மாறி தானே தெரிஞ்சிருக்கும், உன நம்பலாம்ல, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பி தொலைடி, அந்த ரிங் அவன் உன் கையில போட்டுட்டான்ல, இனி எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி தயங்குவா, என்னோட மூஞ்சி என்னால அழகாவே இமேஜின் பண்ணி பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அவங்க அம்மா, இங்க பாரு, இனிமேல் இந்த மாதிரி நீ சொங்கி மாதிரிலாம் நடக்காத, ஒரு அழகான பொண்ணு மாதிரி உன்னை இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்தாப்புல சூப்பர் கிளாமரஸா தான் நீ நடக்கணும். அதுவும் மெயினா அந்த பையன் பக்கத்துல இருக்கிறப்ப செமையா சீன் போட்டுட்டே தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து எப்படியோ அவங்க அம்மாவோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோன் அப்படியே போல்டா வழக்கம் போல காலேஜுக்கு போவா. இவ இருக்கிற டிராயிங் கிளாஸ்ல தானே நம்ம ஹீரோவும் மாடலா இருப்பான். இப்ப அப்படியே ரொம்ப தைரியமா ஒரு அழகான பொண்ணு மாதிரி உள்ள என்ட்ரி கொடுப்பா. ஆனா மித்தவங்க கண்ணுக்கெல்லாம் இவ வழக்கம் போல தான் தெரியவா. ஆனா அங்க உட்கார்ந்துருந்த நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும் இவ செம அழகா தெரியவா. நம்ம ஹீரோயினை இவ்வளவு அழகா பார்த்தனையும் பையன் அப்படியே ஆன் த ஸ்பாட்லயே பிளாட் ஆயிருவான். அதுவும் இவனோட கண்ணுக்கு நம்ம ஹீரோயினை பாக்குறப்ப நம்ம ஹீரோயினோட மூஞ்சே தெரியாது, வேற ஒரு பொண்ணு மூஞ்சி தான் அவனுக்கு தெரியும். அந்த ஃபேஸ பாத்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே கிளாஸ் எல்லாம் முடிஞ்சோடனையும் நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா நின்று நம்ம ஹீரோவை அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாளா. சரி அவன் தன்னோட அழகுல மயங்கி வந்து பேசுவான் அப்படின்னு பார்த்தா அவன் அப்படியே சிம்பிளா கிராஸ் பண்ணி போயிருவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிரும், ஐயோ மோதிரம் வேலை பார்க்காம போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா போனவன் திரும்பி ரிவர்ஸ்ல அப்படியே வந்து நம்ம ஹீரோனோட பேரை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இது, இவன் கண்ணுக்கு நம்ம அழகா தெரிஞ்சோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருப்பான், டே நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவளை நான் திரும்பி மீட் பண்ணேன்டா அப்படின்பா. இவன் யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணா மாறி இருக்கால, அந்த பொண்ணோட ஃபேஸும் நம்ம ஹீரோ 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை சைட் அடிச்சிருப்பான், அந்த பொண்ணோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு. இதனால நம்ம ஹீரோயினை இவன் ஏற்கனவே மீட் பண்ண பொண்ணு நினைச்சு தப்பா நினைச்சுக்குவான். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த மேஜிக்கல் ஃபேஸோட இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் வரப்போற காம்படிஷனுக்கு மாடலா யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த மேஜிக்கல் பவர்னால இவன் கண்ணுக்கு மட்டும்தான் நம்ம ஹீரோயின் அழகா தெரியவா, மித்தவங்க கண்ணுக்குலாம் அவ எப்பயும் போலதான் தெரியவா. இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோ அவளை ஒரு ஃபேஷன் ஷோக்கு மாடல் ஆக்குற அளவுக்கு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் இப்ப காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேஷன் ஷோ காம்படிஷன் பத்தின நோட்டீஸே பாத்துக்கிட்டு இருப்பாளா. ஆக்சுவலி இந்த காம்படிஷனுக்காக தான் நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பாரிஸ்க்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் நம்ம ஏன் இதை ட்ரை பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த டேங்கிற பையன் வந்து, நீ என்ன இந்த காம்படிஷன்ல சேர போறியா, தயவு செஞ்சு அப்படி இந்த விபரீத முடிவு எடுத்துறாத, உனக்கு பதிலா நான் வேணா மீஜுவை வேணா வந்து சேர சொல்லவா அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு ஃப்ரெண்டை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரிய வரும், நம்ம ஹீரோயினுக்கும் இந்த டேக்கும் காமனா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த பொண்ணு பேரு மீஜு. அவ இப்ப கரண்டா ஏதோ ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக பாரிஸ் போயிருக்கா போல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு செம அழகா இருப்பா. இதனாலே அந்த டே நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி அப்பப்ப சும்மா டீஸ் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இப்பயும் அதே மாதிரிதான் அந்த பொண்ணை வச்சு ஏதோ டீஸ் பண்ணுவானா. அதனால நம்ம ஹீரோயினும், டே உனக்கு சின்ன வயசுல இருந்து இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் நீ மீஜுக்கே சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இத வந்து தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த மேஜிக்
மேஜிக்கல் பொண்ணா தெரிஞ்சு அவ ஏதோ ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்லியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருப்பான். இதனால நம்ம ஹீரோக்கு லைட்டா பொசசிவ் கூட ஆகும். அப்போ அந்த வழியா நம்ம ஹீரோனோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு போவாளா, அவளை கூப்பிட்டு இப்ப அப்படி நம்ம ஹீரோ, உனக்கு அந்த நாகியை தெரியும் தானே, அவ உன் கிளாஸ் தானே, அவ ஒரு பையன் கூட இப்ப சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காள, அது என்ன அவனோட பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்குவான். ஆனா அதுக்கு அந்த கிளாஸ்மேட் பொண்ணும், சேச்சே அவங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, சின்ன வயசுல இருந்து அவங்க செம க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்ன கடுத்துதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சமா நிம்மதியா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை பத்தின மித்த டீடைல்ஸ் அவன் கேட்டு தெரிஞ்சுக்குவான். இந்த மாதிரி அவ வீடு எங்க இருக்கு, அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நேருக்கு நேர் மீட் பண்ணிக்குவாங்களா. நம்ம ஹீரோனுக்கு லைட்டா பதட்டமா இருக்கும், நம்ம அவன் கண்ணுக்கு அழகா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, என்னது இது நம்மள 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படிங்கிறது இவளுக்கு சுத்தமா ஞாபகமே இல்லையா, நம்மள தெரியாத மாதிரி நடந்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் உண்மையிலே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட நேர்ல பேச தைரியம் இல்லாம இப்ப கால் பண்ணி நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவளுக்கு யாரு பேசுறாங்கன்னே தெரியாது, ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் இருப்பா. அப்புறம் எப்படியோ வாய்ஸை வச்சு இது நம்ம ஹீரோ பார்க்கு தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவா. அதுக்கடுத்து இவளுக்கு செம குஷியா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவா, அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அதனால பதட்டத்துல, இங்க பாரு நான்லாம் வழிய போய் எந்த பொண்ணுக்கும் கால் பண்ணது கிடையாது, அதிசயமா உனக்கு தான் கால் பண்ணியிருக்கேன், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நம்ம 2 பேரும் இப்ப மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் டைம் பாப்பா, மணி 6 கிட்ட ஆயிரும். இப்ப வர பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போனா மட்டும்தான் 7 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட இந்த ரிங்க கொடுக்க முடியும். பாவை இப்ப நம்ம ஹீரோயின் தன்னோட லவ்வா இல்ல அம்மாவோட வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருப்பா. கடைசியில அம்மா தான் முக்கியம் அப்படின்ட்டு, இப்பெல்லாம் என்னால உன்னை மீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு பட்டுன்ட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு போனை வச்சிருவா. இதனால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது, என்ன எந்த பொண்ணும் அவ்வளவு சீக்கிரத்துல ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க, இவ மீட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாளே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் எப்படியோ அடிச்சு புடிச்சு 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா. கரெக்டா இவங்க 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிப்பாங்க. அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்துருவாரா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பா, யோ அப்பா உனக்குலாம் எக்ஸ்ட்ரா டைமே வேலை இருக்காதா, இல்லனா இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிப் அது இதுன்ட்டு வெளியூரே போக மாட்டீங்களா, என் வாழ்க்கையிலே இப்பதான் எங்கேயோ ஓரமா வெளிச்சம் வர மாதிரி இருக்கு, அதை நீங்களே கெடுத்து விட்டுருவீங்க போல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பா. அவருக்கு இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே புரியாது, அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் நிப்பாரு. அதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜ்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த டே லைப்ரரியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவனை நோக்கி ஒரு பேப்பர் வந்து விழுகும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா காஃபி குடிக்கலாமா அப்படின்ட்டு யாரோ ரொமான்டிக்கா கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா அப்புறம் தான் தெரியும் அது ரொமான்டிக்கா வந்த லெட்டர் கிடையாது, கடுப்புல வந்த லெட்டர். அந்த லெட்டரை கொடுத்தது நம்ம ஹீரோ தான். ஏன்னா அவனுக்கு இன்னமும் இவங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்லையா அப்படிங்கறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு டே கிட்டே பேசிடுவோன்ட்டு இங்க வந்திருப்பான். ஆனா இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம நாகிய பத்தி கேக்குறான்ட்டு அந்த டேக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, ஏன் டவுட் பண்ற, ஏன்னா அவ அழகா இருக்கா, அதனாலதான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்பா. இதை கேட்டு அந்த டேக்கு இன்னும் டவுட் ஆயிரும், டே நீ உன்னோட சென்ஸ்ல தான் பேசுறியா இல்லனா அவளை வச்சு எதுவும் கேம் பிளே பண்ணணும் ட்ரை பண்றியா, அந்த மாதிரி அவ மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்றதா ஐடியா இருந்துச்சுன்னா இப்பயே அவளை விட்டு விலகி போயிரு அப்படிங்கிற மாதிரி அந்த டே சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு உன்னோட ஃப்ரெண்டு பிரிட்டியா இருக்கா, அதுக்குன்ட்டு அவளுக்கு நீ ட்ரை எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இன்னையில இருந்து உன் ஃப்ரெண்டை நான் தான் ட்ரை பண்ண போறேன், ஏன்னா எனக்கு அழகான பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டே கிட்ட அவன் சொல்லுவான். அந்த டே ஒரு மாதிரி ரொம்ப குழம்பி போயிருவான், என்னடா இது இவன் வார்த்தைக்கு வார்த்தை நாகி பிரிட்டியான பொண்ணுன்னு சொல்றான், இவன் உண்மையில தான் சொல்றானா இல்லனா இவன் கண்ணுல எதுவும் கோளாரா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பேச போவானா. நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஜாலியா இருக்கும், ஐ என்னோட கிரஷ் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அவங்க பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு ஷாப்பை ஒண்ணு கிராஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் இருக்குமா. இதை பார்த்த நம்ம ஹீரோ, இந்த ட்ரெஸ் நான் 1 மாசமா இங்கே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதை கண்டிப்பா ஒரு அழகான பொண்ணு போட்டா சூப்பரா இருக்கும்னு எனக்கு எப்பயுமே தோணும், எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ் உனக்கு தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு அவளை உள்ள கூட்டு போயிருவான். உள்ள போய் நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாப்பா. பார்த்தா அது கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற பொண்ணுங்க போடுறது போல, இவ போட்டோனே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயினே கண்ணாடியில பார்த்து ஐயோ கொடுமையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் இவளுக்குனே செஞ்ச ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அதனால அங்கேயே அந்த ட்ரெஸ் அவளுக்கு வாங்கி கொடுத்து அதையே போட்டுட்டு நடக்க விட்டுருவான். பாவம் நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரோட்ல வேற நடந்து போவா. இவன் கண்ணுக்கு மட்டும்தான் அவ அழகா தெரிவா. ஆனா மித்தவங்க கண்ணுக்கு எல்லாருக்குமே ஷார்ட்டா இருக்கிற ஒரு பொண்ணு அவ சைஸ்லயே இல்லாத ஒரு ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வியர்டா பாத்துட்டு போவாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து பேசலான்ட்டு போவாங்களா. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சுதான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ரிங்க மாட்டி விட்டுருப்பான். இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல இவங்களை ஏற்கனவே பார்த்த அந்த ஒர்க் பண்ற மெம்பர்ஸ் எல்லாரும், நீங்க என்ன திரும்ப இங்க வந்திருக்கீங்களா, வாவ் வெல்கம் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும், ஐயோ நம்ம மாட்டிக்குவோமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ அது பெருசா எடுத்துக்காம, அது ஒண்ணும் இல்ல, நான் அன்னைக்கு
அன்னைக்கு இங்க இன்னொரு பொண்ணு கூட வந்தேன், அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் அதை தப்பா புரிஞ்சுக்குவான். அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு நான் எந்த பொண்ணு கூட வந்தேன்னு தெரியுமா, அவ கூட உங்க கிளாஸ் தான், ஆனா இப்ப கொஞ்ச நாளா உங்க கிளாஸ்ல அவளை நான் பாக்குறதே கிடையாது, கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பா, லைட்டா சப்பியா இருக்கிற மாதிரியும் தெரியும், சப்பியா இல்லாத மாதிரியும் தெரியும், நான் எந்த பொண்ணை பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். அவளுக்கா புரியாது, ஏன்னா அந்த பொண்ணே அவதானே. உடனே நம்ம ஹீரோயினும் தெரியும் நீ யார பத்தி பேசுறேன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலி அவ இப்ப கிளாஸுக்குலாம் வரது கிடையாது, அவ அந்த கிளாஸை வித்ட்ரா பண்ணனாலதான் நான் அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசித்து பார்ப்பான், ஆமால அன்னைக்கே அந்த பொண்ணு என்னால இந்த மனவழி எல்லாம் தாங்கிக்க முடியல, அதனால நான் டிசப்பியர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தால, ஒருவேளை இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து வித்ட்ரா ஆகிறத பத்தி பேசிருப்பா போல அப்படிங்கிற மாதிரி அவன் வேற மாதிரி புரிஞ்சுக்குவான். ஆனா நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை அப்படியே விடாம அந்த பொண்ணு கிட்ட நான் அன்னைக்கே அவ பேரை கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு அவ பேர் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட போட்டு நொய் நொயின்ட்டு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனும் பதட்டத்துல என்ன பேர் சொல்றதுன்னு தெரியாம டக்குன்ட்டு மீஜு அப்படின்ட்டு அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட பேரை சொல்லி விட்டுருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ நம்ம ரியல் ஹீரோயினை பத்தி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை பத்தி தான் எதுக்கு பேசுற, அந்த பொண்ணெல்லாம் அவ்வளவா யாருக்கும் பிடிக்காது, அதனால நம்ம டாபிக்கை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவளை பத்தி இவளே குறையா பேசுவா. ஆனா இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. ஏன் அந்த பொண்ணை பத்தி பேசினா என்ன தப்பு, அந்த பொண்ணு சுமாரா தான் இருப்பா, ஆனா அவ கேரக்டர்ல ஒன்னும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி டவுன் கிரேட் பண்ணி பேசுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த மேஜிக்கல் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. நீ என்ன ஒண்ணுமே தெரியாம அவள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ இந்த காலேஜ்ல இருந்து விட்ரா ஆகி போனதுக்கு காரணமே அவ கூட யாரும் க்ளோஸா பேச மாட்டாங்க, ஏன் சொல்ல போனா அவளுக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவ தனக்கு லவ் வேணும் அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. லவ் கிடைக்கல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்னுலாம் யாராண்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா, அதனாலதான் அவளை பத்தி நான் பேசவே வேண்டாம்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி லவ் வேணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில அட்டென்ஷனும் லவ்வும் தேவைப்படும், அதத்தான் அந்த பொண்ணும் எதிர்பார்க்கறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நம்ம ரியல் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பான். ஆனா இவன் தனக்காக தான் பேசுறான் அப்படிங்கிறது கூட நம்ம ஹீரோன் ஒழுங்கா புரிஞ்சுக்காம அவ இப்ப அந்த ரியல் மேஜிக்கல் கேரக்டராவே மாறி நீ என்ன ஏதோ ஒரு பொண்ணுக்காக என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கவலையா இருப்பான். சே ஏதோ ஒரு பொண்ணுக்காக நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கிரஷ் கிட்ட போய் சண்டை போட்டுட்டோமே, அவளை மீட் பண்ணி அவகிட்ட சாரி கேட்கணுமே அப்படின்னு யோசித்தவன் அன்னைக்கு அந்த கிளாஸ்மேட் கிட்ட நம்ம ஹீரோனோட வீட்டோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கியிருப்பான்ல, அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா அவளை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கே போயிருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல பார்த்தா அவங்க மொத்த ஃபேமிலியும் இன்னைக்கு வீட்டுல தான் இருப்பாங்க. அதுவும் அவங்களோட ஃபேமிலி பிசினஸே இந்த சோயா பீன்ஸ் ஒரு பவுடர் மாதிரி ஒன்று ஆக்கி அதை அப்படியே நம்ம இந்த கிளேவெல்லாம் யூஸ் பண்ணி சில ஷேப்ஸ் எல்லாம் உருவாக்குவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட்ல அவங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்ப அது சம்பந்தமான வேலை எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா. இந்த இடத்துல வந்து இதை கத்துக்கிறதுக்காகவும் வெளியே இருந்தும் நிறைய மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. இப்ப அவங்கள ஒருத்தவனா நம்ம ஹீரோ உள்ள வந்திருப்பான். ஆனா இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஐயோ இவன் என்ன இங்க பண்றான், ரிங் வேற இப்ப எங்க அம்மா கையில இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமா அம்மா அந்த ரிங்க கழட்டி கொடுமா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. டி உங்க அப்பா பக்கத்துல தாண்டி இருக்காரு, இப்ப நான் ரிங் கொடுத்தேன்னு வச்சுக்கோ உன் வாழ்க்கை பிரகாசமாயிரும், என் வாழ்க்கை நாசமா போயிரும். ஐயோ அம்மா அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா, என்னோட கிரஷ் வேற வந்திருக்கான், பேசாம இந்த ரிங்க கொடுத்துட்டு நீ கொஞ்ச நேரம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பத்தி விட்டுருவா. கடைசியில நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்படியோ ரிங்க போட்டுருவா. இதுல நம்ம ஹீரோயின் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வேற இருப்பாளா. அவன் கண்ணுக்கு இவ இப்ப அப்படியே ஃபுல்லா ஏஞ்சல் மாதிரியே தெரியவா. அதுக்கடுத்து அங்க வந்திருக்க எல்லாருமே இப்ப ஒரு கிளாஸ் மாதிரி அட்டென்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஹீரோயினும் அவளோட அப்பாவும் தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த சோயாபீன் பவுடரை வச்சு இவங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல எது வேணாலும் அவங்க செஞ்சுக்கலாம், இதுக்கான ட்ரைனிங் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ வீம்புக்குனே ஐயோ எனக்கு இது பண்ண தெரியல, நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க அவளும் அப்பாவி தரமா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கா வாவ் என்னோட அழகு தேவதை என்னோட கையை தொட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்ப இந்த சந்தோஷத்துல கல்ல போடுற மாதிரி நம்ம ஹீரோனோட அப்பா வந்து உங்க அம்மா எங்கன்னு தெரியல உள்ள இருப்பான்னு நினைக்கிறேன், நான் போய் பாக்குறேன் பானா. ஆனா உள்ள போனா அவங்க அம்மா மாட்டிக்குவாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோன் இல்ல நானே போய் பாக்குறேன் அப்படின்ட்டு உள்ள போய் இப்ப அவங்க அம்மா கிட்ட அந்த ரிங்க கொடுத்து அவளை வெளியே அனுப்பிச்சு விட்டுருவா. சரி இதுக்கு மேல எதுக்கு அப்படி ரிங்க மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு பேசாம நம்ம ரூம்குள்ளே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்துருவான். இதுல பாவம் நம்ம ஹீரோனோட கையில ரிங் வேற இருக்காது. அப்பனா அவன் கண்ணுக்கு இவ அப்படியே நம்ம ரியல் ஹீரோயினா தானே தெரியவா. இத
இத பார்த்துனே அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். ஏய் நீ மீஜு தானே, நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி. இதுல பக்கத்திலே இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் போட்டிருந்த ட்ரெஸ் வேற கீழே விழுந்து கிடக்குமா. இத பார்த்துனே அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போவான். ஐயோ போச்சு, உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பதறிக்கிட்டு இருக்க டைம்ல, ஓ நீயும் நாகியோட அப்பா கடையில தான் வேலை பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுட்டு பேசுவான். நம்ம ஹீரோனும் நல்லதா போச்சு, அவனே நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டான் அப்படின்ட்டு, ஆமா நானும் இந்த ஏரியால பக்கத்துல தான் இருக்கேன், சும்மா என்னோட ஃப்ரீ டைம் நல்லா யூஸ் பண்ணுங்கிறதுக்காக நாகியோட அப்பா கிட்டே வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த போய கண்டினியூ பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோ இப்ப உள்ள வந்ததே அந்த மேஜிக்கல் ஹீரோயினை பாக்குறதுக்காக தானே. அதனால இவளை மீஜுன்னு நினைச்சுக்கிட்டு அப்பனா நாகி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு என்ன போய் சொல்றதுனே தெரியாது. அவளா அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு தெரிஞ்ச அவ பிஸியா இருப்பா, இப்போதைக்கு அவளை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல ஏதோ ஒரு பொண்ணோட ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹே இது நாகியோட ரூமா, நான் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட ரூம்குள்ள அவன் வந்துருவான். அப்படி அவன் அந்த ரூமையே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கப்ப அங்க ஒரு ரெட் கலர் டைரி ஒன்னு இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இந்த டைரி இன்னும் இங்கதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து சொல்லுவான். அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். நம்ம ஹீரோன் இந்த ரிங்கை யூஸ் பண்ணி இவனை இப்ப ரீசெண்டா ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்து கடைசி சண்டை கூட போட்டு வந்திருப்பாள. சரி அதை எப்படியான்னு பேசி சமாளிக்கணுங்கிறதுக்காக, நீ நாகி கூட ரொம்ப க்ளோஸ் தானே, அவ ஏதான்ட்டு திடீர்னு தேவையே இல்லாம பேசுவா, ஆனா அதை எதையுமே மித்தவங்களை கஷ்டப்படுத்துன்னு அவன் என்னைக்குமே பேசவே மாட்டா, ஏன்னா அவன் மனசளவுல ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்ப அந்த மேஜிக்கல் ஹீரோயினை பத்தி நல்ல விதமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, அவ எப்படி இருந்தாலும் நான் அவளை அக்செப்ட் பண்ணிக்குவேன், ஏன்னா அவ தான் ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்பா. இதை கேக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சே கடைசியில எல்லாருக்கும் அழகு தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ, சரி நான் உன்கிட்ட அப்பப்ப கான்டாக்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும், உன் நம்பர் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட நம்பர் கேட்பான். இவ தான் ஏற்கனவே அவளோட ஒரிஜினல் நம்பரை அந்த மேஜிக்கல் பொண்ணா இருக்கிறப்ப கொடுத்து வச்சிருப்பாள், அதனால இப்ப வேற ஏதாண்டு ஒரு நம்பரை தான் கொடுத்தாகணும்ட்டு அவளோட அம்மா நம்பரை கொடுத்து விட்டுருவா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிருமா. நம்ம ஹீரோயின் தெளிவா அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா, இங்க பாரு என்னோட கிரஷுக்கு என்னோட ஒரிஜினல் அப்பியரன்ஸை வச்சு இதுதான் என்னோட நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால அவன் கால் பண்ணானா நீ அட்டன் பண்ணி பேசி தொலைஞ்சிடாத, என்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துரு அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இவளோட போனுக்கு இப்ப நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவான். அதாவது நம்ம ஹீரோ அவனோட கிரஷ்ன்னு நினைச்சு நம்மளோட மேஜிக்கல் ஹீரோனுக்கு இப்ப மெசேஜ் பண்ணியிருக்கான். அதுல என்ன போட்டிருப்பான்னா, நாளைக்கு காலேஜ்ல கரெக்டா 2 மணிக்கு என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருப்பான். நம்ம ஹீரோனும் என்ன ஏதுன்னு தெரியாம அடுத்த நாள் அப்படியே அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போவாளா. ஆனா அங்க போனா நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் இப்ப வரப்போற காம்படிஷனுக்கு நான் இவளை தான் மாடலா யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கை காட்டுவான். இவன் கண்ணுக்கு மட்டும்தான் அவ ரொம்ப பிரிட்டியா ஹைட்டா தெரியவா, மித்த எல்லாருக்குமே இவ ஒரிஜினலா எப்படி இருப்பாளோ அப்படித்தானே தெரியவா. அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க, என்னாச்சு இவனுக்கு இவ்வளவு ஷார்ட்டா இருக்கிற பொண்ணை போய் மாடல் ஆகணும்னு நினைக்கிறா, ஒருவேளை புதுசா அதுவும் ட்ரை பண்ணி பாப்போம்னு நினைக்கிறானா, ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி குழம்பி போயிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், ஐயோ நான் மாடலாவா, இவன் கண்ணுக்கு வேணா நம்ம அழகா தெரியும், மித்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரிஜினலா தானே தெரியும், அதனால இதுல இருந்து எப்படியா எஸ்கேப் ஆகணும்ட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு வேமா ஒளிய ஓடி வருவாளா. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டான். ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இது எனக்கு முக்கியமான காம்படிஷன், அதுல ஒன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு மாடலா இருந்தாதான் நான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயினா அப்படியே மனசுக்குள்ள, டேய் நான் போய் மாடலா நின்னாவே நீ தோத்து போயிருவாடா அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இங்க பாரு நான் உன்னை 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தப்பயே உன்னோட ஸ்மைல்லே நான் விழுந்துட்டேன், சோ இந்த காம்படிஷனுக்கு நான் அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணப்ப ஒன்னு அன்னைக்கு நான் பார்த்ததை மனசுல வச்சுதான் டிசைன் பண்ணேன், அதனாலதான் சொல்றேன் இந்த ட்ரெஸ்ஸை வேற எந்த மாடல் போட்டாலும் நல்லா இருக்காது, நீ இதை பிரசன்ட் பண்ணா மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே லைட்டா குழம்புவா. 6 மாசத்துக்கு முன்னாடியா எங்க மீட் பண்ணோம், ஹே மறந்துட்டியா, நாம்சாம் பார்க்ல நம்ம 2 மீட் பண்ணோம்ல, நாம்சாம் பார்க்ல 6 மாசத்துக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி அவ இன்னும் குழம்புவா. ஆனாலும் இவங்க கிட்ட டீடைல் எதுவும் சொல்லிக்காம, எனக்கு இந்த மாடலிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல என்னை விட்டுரு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா போற வழியில எல்லாத்திலயும் நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே போவா, 6 மாசத்துக்கு முன்னாடி இவன் எப்படி நம்மள இந்த அப்பியரன்ஸ்ல பாத்துருக்க முடியும், ஏதோ எங்கேயோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்து நிப்பா. அவ அப்படியே பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கை யூஸ் பண்ணி மேஜிக்கலா ஒரு பொண்ணா மாறுவாள். அந்த பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு வந்து நிக்கும். அதுவும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து, ஏய் எப்படி இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி பேசுவா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஆப்போசிட் நிக்கிற பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அந்த மீஜு பொண்ணு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வெளிநாட்டுல கூட இருக்கா, எப்ப பார்த்தாலும் அவளுக்கே தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது நம்ம ஃப்ரெண்டு மீஜு மாதிரி தான் ஹீரோ கண்ணுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த மீஜு பொண்ணு அப்படியே, சரி நான் உன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் டைரி கொடுத்தேன்ல, அது என்ன நீ பத்திரமா தானே வச்சிருக்க, ஏன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் டைரியை பத்தி அவ பேசிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த டைரியை தான் நேத்து நம்ம ஹீரோனோட வீட்டுல நம்ம ஹீரோவும் எடுத்து பார்த்துட்டு, ஓ இன்னும் இது இவ கிட்டதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பான்.
அப்பதான் நம்மளுக்கு ரியலாவே 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு மீஜுவும் 6 மாசத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த மீஜு பொண்ணை பார்த்தோனையும் இவ அழகுல நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். ஆனா அந்த டைம் தான் இந்த மீஜு பொண்ணும் ஃபாரின் போறதுக்காக வேவேமா ரெடி ஆகிட்டு இருப்பாளா. அதனால நம்ம ஹீரோ கிட்ட பெருசா பேசியிருக்க மாட்டா. பட் அவளுக்குமே நம்ம ஹீரோவை பார்த்தோனையும் பிடிச்சிருக்கும். ஆனா இந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறதுக்காக அந்த ரெட் கலர் டைரியில நம்ம ஹீரோ அவனோட நம்பர் எழுதி கொடுத்திருப்பான். இதுதான் உண்மையிலே 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோயின் மேஜிக்கல் பொண்ணு அவன் கண்ணு முன்னாடி வரப்பெல்லாம் இவளை நான் 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேனே, எதுக்கு இவளுக்கு ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பான். அதுக்கு அடுத்து இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ அடிக்கடி நான் 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்லியிருப்பான்ல. அதனால இந்த டவுட் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்பா. அவன் என்ன பாக்குறப்பெல்லாம் நான் 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேனே சொல்றான். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த ரிங்க போட்டு எங்கேயுமே போகலையே. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ரிங் இருக்கிற விஷயமே எனக்கு அப்ப தெரியாதே. அப்ப அவன் யார பாத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட அவ கேட்பா. அப்புறம் தான் அவங்க அம்மா நல்லா யோசித்து பாப்பாங்க. ஒருவேளை 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒரு பொண்ணை மீட் பண்ணி அவளை சைட் அடிச்சிருப்பானோ. அந்த பொண்ணு தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வரணும்னு கூட ஆசைப்பட்டிருக்கலாம். மேபி அதனால கூட நீ அந்த ரிங்க போடுறப்ப அவன் கண்டுக்கு நீ அந்த பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் இன்னும் ஒரு மாதிரி குழம்பி போவா. அப்பனா அவன் கண்ணுக்கு நம்ம எந்த பொண்ணு மாதிரி தெரியுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம மேஜிக்கல் ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த ஃப்ரைடே நம்ம வெளியே போவோம். நான் ஏற்கனவே டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை பார்த்து தானே நீ மாடலா இருக்க மாட்டேன்னு சொல்ற. நம்ம ஒன்னா வெளியே போவோம். நான் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். சோ உனக்கு பிடிச்சாப்ல நான் ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்றேன். அதை பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்னோட மாடலா இரு, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் யோசிப்பா, சரி எதுக்கு எடுத்தோன்னு வேணான்னு சொல்லிக்கிட்டு அவன் தான் நம்மள வெளியே கூட்டு போறேன்னு சொல்றானே அப்படின்ட்டு அவளும் ஓகேன்றுவா. ஆனா இவன் இந்த மாதிரி நம்ம ஹீரோ கூட வெளியே போகணும்னா அதுக்கு அந்த மேஜிக்கல் ரிங் வேணும். அதனால அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அவன் என்ன ஃப்ரைடே வெளியே கூப்பிட்டுருக்கான், எப்ப ரிட்டர்ன் ஆவேன் கூட எனக்கு தெரியாது. அதனால அன்னைக்கு மட்டும் நீ வீட்டுக்கு பக்கமே வந்துடாதம்மா. ஏன்னா ரிங் இல்லாம அப்பா உன்னை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படி இப்படின்ட்டு எப்படியும் அவங்க அம்மா பேசி சமாளிச்சு ஃப்ரைடே ஃபுல் டே அந்த ரிங் அவ யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கிடுவா. ஆனா அப்ப கரெக்டா இவங்க அம்மாவோட போனுக்கு நம்ம ஹீரோ கூப்பிடுவான். அதாவது நம்ம ஒரிஜினல் ஹீரோனுக்கு அவன் கால் பண்ணுவான். இவளுக்கு எதுக்கிட்ட சம்பந்தமே இல்லாம அவன் கால் பண்றான்னு பார்த்தா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே மீட் பண்ணுவோமா, நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்க்கு வா அப்படின்னு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயினும் இவன் எதுக்கு நம்மள ரெஸ்டாரண்ட் எல்லாம் கூப்பிடுறான் அப்படின்ட்டு சந்தோஷமா அங்க போவா. ஆனா அங்க போனக்கு அடுத்துதான் இவளுக்கு ஒரு விஷயமே தெரியும். நம்ம ஹீரோ எதுக்கு கூப்பிட்டுருப்பான்னா, ஃப்ரைடே நம்ம மேஜிக்கல் ஹீரோயின் கூட ஒரு டேட் போறான்ல, அதனால அவளை எப்படி எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளோட ஒரிஜினல் ஹீரோயினை கூப்பிட்டுருப்பான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரிஜினல் ஹீரோயினும் மேஜிக்கல் ஹீரோயினும் பக்கத்து வீடு, பிளஸ் நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் அந்த மேஜிக்கல் ஹீரோயினோட வீட்டுல தான் வேலை பாக்குறா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதனாலதான் இங்க இவளை கூப்பிட்டுருப்பான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவன் நம்மளை இம்ப்ரெஸ் பண்றது தானே கூப்பிட்டுருக்கான் அப்படின்ட்டு அவளும் அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு, இதுல நம்ம மேஜிக்கல் ஹீரோனுக்கு எந்தெந்த சாப்பாடுலாம் பிடிக்கும், எப்படிலாம் நடந்துக்கிட்டா அவளுக்கு ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க பக்கத்துல ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கும். அதை பார்த்த நம்ம ஹீரோ, சரி நீ எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு நான் கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஆப்பிள் வாங்க போவான். அவன் அங்க இருக்கிற நல்லா இருக்கிற ஆப்பிளை மட்டும் பிக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின், உனக்கு ஆப்பிளே எடுக்க தெரியல அப்படின்ட்டு கொஞ்சம் அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கிற ஆப்பிள், கொஞ்சம் வெளியே பார்க்க அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்க ஆப்பிள் எல்லாம் எடுப்பா. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ, ஏய் நீ என்ன அழகா இல்லாத ஆப்பிள் எடுத்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரியே நீங்க எல்லாரும் அழகா இருக்கிற ஆப்பிளை மட்டும் எடுத்துட்டு அழகா இல்லாத ஆப்பிள் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா அதெல்லாம் யார் பாத்துக்குவா அப்படின்ட்டு அவளை மீன் பண்ணி இப்ப பேசுவா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கடைக்கார அம்மாவும், ஆக்சுவலி இந்த பொண்ணுக்கு தான் எல்லா விஷயமும் கரெக்டா தெரியுது. உண்மையிலேயே ஆப்பிள் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து எடுக்க கூடாது. இங்க பாரு, இந்த ஆப்பிள் வெளியே பார்க்க பளபளன்னு இருக்கு, ஆனா உள்ள பாரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த பொண்ணு எடுத்திருக்க ஆப்பிள் எல்லாம் பாரு, வெளியே என்னதான் அழுக்கா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இது எதையும் பெருசா காதுல வாங்கிக்க மாட்டான். அவன் அப்படியே, சரி நீ ஆப்பிள் வாங்கிட்டேல, நீ இன்னைக்கு எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் உனக்கு கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்பா. ஆனா அந்த டைம் நம்ம ஹீரோன் அப்படியே, நான் உன்ன ஒரு ஃப்ரெண்டா பார்த்து தான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன். பட் ஆனாலும் இதுக்கு மேலேயும் இன்னொரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்காத, அது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா. இவ இப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சே, நம்ம லவ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. என்னதான் இவன் இதை நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக பண்ணியிருந்தாலுமே நம்ம ஹீரோயினோட ரியல் அப்பியரன்ஸ்க்கு கிடைக்காத அந்த விஷயம் தான் அந்த மேஜிக்கல் அப்பியரன்ஸ்க்கு கிடைக்குது. அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் கூட நேற்று வெளியே போனதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சே, அந்த பொண்ணு நம்ம லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோமோ, ஒருவேளை நம்ம இப்படிலாம் க்ளோஸ் ஆக கூட பழகினால அவளுக்கு எது நம்ம மேல லவ் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருப்பான். இன்னொரு பக்கம் அதே காலேஜுக்கு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த மீஜு பொண்ணு இப்ப வந்திருப்பா. ஏன்னா அவளோட ரெட் கலர் டைரி நம்ம ஹீரோயின் கிட்ட தானே இருந்துச்சு, அதை வாங்குறதுக்காக இப்ப காலேஜுக்கு வந்திருப்பா. இப்ப அந்த டைரியை வாங்கி அதுல அவ நோட் பண்ணி வச்சிருந்த நம்ம ஹீரோட நம்பருக்கு இப்ப கால் பண்ணுவா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த ரெண்டு பேரும் நிக்கிற இடத்துக்கிட்ட தான் நிப்பான். அவன் அந்த கால் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே அங்க நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு இருக்கிறத பாத்துருவான். ஆனா அவன் கண்ணுக்கு இப்போ
ரெண்டு மேஜிக்கல் ஹீரோயின் நிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரிஜினலா அந்த மீஜு பொண்ணு, இன்னொரு பக்கம் அந்த மேஜிக்கல் ரிங் போட்டிருக்கிற நம்ம மேஜிக்கல் ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அப்பியரன்ஸ்ல தானே இருப்பாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்ன நம்ம கிரஷோட அப்பியரன்ஸ்ல ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஒருவேளை காதல் மயக்கத்துல நம்மளோட கிரஷ் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டா தெரியறாளோ அப்படின்ட்டு இவன் கண்ணை தொடச்சு பாக்குறதுக்குள்ள இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருப்பா. அது அந்த மேஜிக்கல் அப்பியரன்ஸ்ல தான் தெரியவாளா. அதனால வேகமா நம்ம ஹீரோ அவகிட்ட போய், ஏய் நீ என்ன எனக்கு எதுவும் வசியம் கிசியம் வச்சிட்டியா? எங்க பார்த்தாலும் நீயாவே எனக்கு தெரியற. ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதல் மயக்கமோ அப்படிங்கிற மாதிரி அவன் எல்லா விஷயத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இவளுக்கும் இவன் எதை பத்தி பேசுறான்னு ஒழுங்கா புரியாது. அதனால அவளும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டா. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பிளான் பண்ணிருந்த மாதிரி இன்னைக்கு டேட்டுக்காக வெளியெல்லாம் போவாங்களா. நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே நம்ம ஒரிஜினல் ஹீரோயின் கிட்ட கேட்டு எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பானே. அதனால இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டா இப்ப பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பான். நம்ம ஹீரோயினும் ஏதோ முத தடவை இவன் கூட வெளியே வந்த மாதிரி, வாவ் இந்த இடம் சூப்பரா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் போலியா நம்ம ஹீரோ கிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்படி இவங்க பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். இத பார்த்த நம்ம ஹீரோ, என்ன இது அப்ப இருந்து இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கே, ஏதாவது ஸ்பாம் காலா இருக்கும் அப்படின்ட்டு அவன் எடுக்க மாட்டான். ஆனா அந்த காலை பண்றது இவனோட ஒரிஜினலான கிரஷ் அந்த மீஜு பொண்ணு. அதுக்கடுத்து இங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே ஷாப்பிங் எல்லாம் போவாங்களா. நம்ம ஹீரோயின் வீம்புக்குன்னே அங்க இருக்கிற ஐ ஷேடோஸ் எல்லாம் எடுத்து அப்படியே மூஞ்சில பேய் மாதிரி அப்பிக்குவா. ஆனா அந்த அளவுக்கு அவ மூஞ்சி அவ கன்றாவி கோல பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு இவ ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் தெரியவா. இதுக்கெல்லாம் காரணம் அவ கையில போட்டிருக்க அந்த ரிங்கு தான். இப்படியே அந்த ரிங்க கையில போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சுக்குவா. நம்ம ஹீரோ கூட நல்லா ஷாப்பிங் போறது, அதுக்கடுத்து சைக்கிளிங் பண்றது, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னா ரொமான்டிக்கா ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே நைட் ஆயிரும். நம்ம ஹீரோயினை வீடு வரைக்கும் வந்து விடணும்ட்டு நம்ம ஹீரோவும் கூடயே நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம நம்ம ஒரிஜினல் ஹீரோயினை பத்தி இப்ப பேசுவான். அதுவும் நம்ம ஹீரோயின் அவளோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ்ல இருக்கிறப்ப அவ பேரு மீஜுன்னு தானே சொல்லி வச்சிருப்பா. அதனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, உன் ஃப்ரெண்ட் அந்த மீஜு பொண்ணு இருப்பாளே அவ எங்க இருக்கா, அவளும் இதே ஏரியான்னு தான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஒரிஜினல் ஹீரோயினை பத்தி இவன் பேசுவான். ஆனா அந்த டாபிக் எடுத்தாவே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிரும். எங்க மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். அதனால அப்படி டக்குன்ட்டு அவ வீடா அந்த ஓரத்துல தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்குன்ட்டு அந்த பேச்சை மாத்ததான் அவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ இவங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப கீழே யாரோ கிளாஸ போட்டு உடைச்சு வச்சிருப்பாங்களா. இது தெரியாம நம்ம ஹீரோயின் அதுல மிதிக்கிற மாதிரி போயிருவா. அப்போ நம்ம ஹீரோ தான் டக்குன்ட்டு அவளை பிடிச்சு இழுத்து, ஏ பாத்து அப்படிங்கிற மாதிரி அக்கறையா கவனிச்சுக்குவான். இவன் இப்படி அக்கறையா பாத்துக்கிறது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அப்படியே நம்ம ஹீரோ, இங்க பாரு நான் உன்னை இன்னைக்கு மட்டும் அக்கறையா பாத்துக்க மாட்டேன், என்னோட வாழ்நாள் பூரா உன்னை அக்கறையா பாத்துக்குவேன், உன்னை என்னைக்குமே தனியா ரோட்ல நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஸ்வீட்டா பேசுவான். தன்னோட வாழ்க்கையில பாய் ஃப்ரெண்டே தனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவு ஒரு கேரிங்கான பர்சன் பாய் ஃப்ரெண்டா இப்ப கிடைக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா பிசினஸ் ட்ரிப்புக்காக இப்ப கிளம்பிக்கிட்டு இருப்பாரா. அந்த டைம் நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா ரூம்குள்ள இருந்து வந்துகிட்டு இருப்பா. ஆனா இவளை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஒரு மாதிரி பதட்டமாகி அங்க இருந்த ரிங்க இப்பதான் அவங்க கையிலே எடுத்து போடுவாங்க. அதாவது இவ்வளவு நேரம் அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த ரிங்க போட்டிருக்கவே மாட்டாங்க. இப்ப அவங்களோட பொண்ணை பார்த்துக்கு எடுத்துதான் ஒரு மாதிரி பதட்டமா அந்த ரிங்க கையில எடுத்து போடுவாங்க. சோ இவங்க இந்த ரிங்க பத்தி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் மறைக்கிறாங்க. இப்ப அந்த அப்பாவும் பிசினஸ் ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சா. சோ இந்த ரிங்க நம்ம ஹீரோயின் நல்லா ஜாலியா இஷ்டப்படி யூஸ் பண்ணலாம். அவங்க அம்மா கிட்ட போய் டக்குன்ட்டு கொடுக்கணும்ட்டு அவளுக்கு அவசியமே கிடையாது. அந்த சந்தோஷத்துல அப்படியே ரிங்க பார்த்து நம்ம ஹீரோயின் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த டே வந்து, என்ன ஒரே ஜாலியா இருக்கிற போல, சரி இந்த வீக்கெண்ட் நம்ம ரெண்டும் வெளியே போலாமா, எங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு போட்டோ ஷூட் இருக்கான், அதுக்கு ஹெல்ப்புக்கு 2 பேர் வேணுமா, நம்ம ரெண்டும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினும் பெருசா யோசிக்காம சரின்றுவா. அடுத்து அந்த டே அப்படியே, நேத்து நான் உன்னை பார்க்க கூட வெளியே பார்த்தேன், அவன் என்ன உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான், ஏன் அவன்லாம் பின்னாடி சுத்தக்கூடாதா என்ன, நான் அப்படி சொல்ல வரல, ஆனா அவன் ஏதோ ஒரு இன்டென்ஷனோட உன் கூட பழகுற மாதிரி இருக்கு, அவன் நார்மலா பெரிய பெரிய மாடல்ஸையே வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றவன், அவன்னா ரொம்ப அழகான பொண்ணுங்க கூட மட்டும்தான் சுத்துவான், அவன் உன் கூட சுத்துறான்னா ஏதோ ஒரு தப்பான இன்டென்ஷன் இருக்கணும், நீ பார்த்து இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த டே அட்வைஸ் பண்ணுவான். ஆனா பாவம் அந்த டேக்கு தெரியல அவன் எதுவும் ஃப்ராடுத்தனம் பண்ணல, இவனோட ஃப்ரெண்டு தான் ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இப்ப கோவம் வந்துரும். என்னடா அப்பனா அழகான பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு சொல்ல வரியா, நீ 15 வருஷமா என் கூட ஃப்ரெண்டா தானே இருக்க, இது வரைக்கும் ஏதாண்டு ஒரு பையன் என்கிட்ட வந்து பேசியிருப்பானா, என் வாழ்க்கையிலேயே முத ஒரு பையன் வந்து என் கூட பேசி என் கூட ஒன்னா சுத்துறான், அதை பார்த்து நீ சந்தோஷம் தான் படணும், அது இதுன்ட்டு நோயின்ட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் லைட்டா கடுப்பாவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு தான் போவாளா. ஆனா அங்க போனா அவன் ஒரு இன்ச் டேப்பை வச்சுட்டு நம்ம ஹீரோயினோட மெஷர்மெண்ட்லாம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். ஏன்னா அவன் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பானே, நான் வரப்போற காம்படிஷன்ல ஒன்ன மாடலா வச்சுதான் நான் ட்ரெஸ் டிசைன் பண்ண போறேன் அப்படின்ட்டு. அதுக்காக தான் இப்ப மெஷர்மெண்ட் எடுக்க ரெடியா இருப்பான். நம்ம ஹீரோயின் எப்படியான்னு தட்டி கழிச்சிடலான்னு பாப்பா. ஏன்னா என்னதான் அவன் கண்ணுக்கு இவ ஹைட்டா தெரிஞ்சாலும் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டான ஹைட்டை காட்டி கொடுத்துரும்ல, அதனாலதான் இவ
ரொம்ப பயப்படுவா. கடைசியில இவன் நினைச்ச மாதிரியே தான் நடக்கும். இவளோட மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே அரண்டு போயிருவான். என்னது இது, ஹைட் ரொம்ப குட்டியா காட்டுது, அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பியரன்ஸ்க்கும் உன்னோட சைஸுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே. ஓ அதுவா, நான் வர வழியில தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தேன், அதனால மேபி டக்குன்னு தப்ப போட்டிருக்குமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கும். அப்படி குழப்பத்தோடயே அவளை மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா நிப்பாங்களா. இதனால நம்ம ஹீரோ இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையை அப்படியே மறந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஃபுல்லா பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ் தான். ஆனா இப்படி இவ இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்ம ஹீரோட போனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும். அதை யார் பண்ணிருப்பான்னா அந்த ஒரிஜினலான நம்ம ஹீரோவோட கிரஷ் அந்த மீஜு பொண்ணு தான் பண்ணிருக்கும். அவ இப்ப அப்படியே, நான் உனக்கு பல தடவை கால் பண்ண, நீ எடுக்கவே இல்ல, என்ன ஞாபகம் இருக்கா, என்னதான் நீ 6 மாசத்துக்கு முன்னாடி நாம்சான்ல பார்த்த அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருப்பா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழம்பி போயிருவான். இங்க பாரு, நீ என் பக்கத்துல இருக்கிற, ஆனா வேற யாரோ எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன மீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிற டைம்ல நம்ம ஹீரோன் எங்க நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல இப்ப டக்குன்ட்டு அவ நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. இந்த கிஸ்னால அந்த வந்த டெக்ஸ்ட் மெசேஜை பத்தி நம்ம ஹீரோ சுத்தமா மறந்துடுவான். அடுத்து அப்படியே நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு யாரு, அவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப டெக்ஸ்ட் பண்ணிருக்கா, ஒருவேளை அவ திரும்பி பார்க்கோட லைஃப்குள்ள வந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவளோட ஃப்ரெண்டு அந்த மீஜு பொண்ணு பாக்குறதுக்காக இவ ஒரு பாருக்கு வருவா. அங்க பார்த்தா அந்த மீஜு பொண்ணு நல்லா சரக்கு அடிச்சுட்டு 2-3 பசங்க கூட ஒன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. இவங்களை பார்த்து நம்ம ஹீரோயினோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடும். ஏன்னா இந்த பாருக்கு அந்த மீஜு பொண்ணு தான் நம்ம ஹீரோயினை வர சொல்லியிருப்பா. அது தனியா மீட் பண்ணணும்னு சொல்லி தான் வர சொல்லியிருப்பா. ஆனா இந்த இடத்துல இப்படி 3 பசங்களை பார்த்தனையும் தன்னோட ஃப்ரெண்டு தன்னை இன்சல்ட் பண்றதுக்காக இங்க கூப்பிட்ட மாதிரி அவளுக்கு தோணும். ஏன்னா அதுக்கேத்தாப்புலதான் அந்த பசங்களும் நடந்துக்குவாங்க. அவங்க இப்ப அப்படியே அந்த மீஜு பொண்ணு கிட்ட, என்ன உன் ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்டா இருப்பான்னு சொன்ன, பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே, உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு பெஸ்ட் தான்ப்பா, அவ தான் ஸ்கூல்லயும் டாப்பர், இப்ப காலேஜ்லயும் டாப்பர். ஓ நீ அந்த பெஸ்ட சொல்றியா, நான் கூட அப்பியரன்ஸ் வைஸ்ல பெஸ்டா இருப்பான்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பசங்க கலாய்ப்பாங்களா. இத கேக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கும். சரி அந்த ஃப்ரெண்டான்ட்டு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு பார்த்தா அவ ஒரு மாதிரி அமைதியா இதை ரசிக்கிற மாதிரி தெரியும். சரி இங்க இருந்து கிளம்பிடலான்ட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப பார்த்தா அப்ப அந்த ஃப்ரெண்டு மீஜு அவளை ஸ்டாப் பண்ணி, நான் உன்னை மெயினா எதுக்கு இங்க கூப்பிட்டேன்னு தெரியுமா, நான் இத்தனை நாள் அப்ராட்ல இருந்தேன்ல, அப்ப நான் எதை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, உன்னோட டீ பேக் சரக்கு தான் அப்படின்பா. அதாவது ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று ரெடி பண்ணிருப்பாள். பீர் பாட்டிலுக்குள்ள அப்படியே அந்த டீ பேக்கை வச்சு அதுல ஒரு புது விதமான போதையை கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சரக்கு வேணும்ட்டு இப்ப அந்த ஃப்ரெண்டு கேப்பா. ஆனா அந்த மீஜு பொண்ணு கேக்குற தோரணையா இருக்கட்டும், அந்த கூட இருக்கிற 3 பசங்க நம்ம ஹீரோயினை பாக்குற பார்வையா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரியே தான் இருக்குமா. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு மாதிரி அமைதியாவே தான் இருப்பா. அப்ப அந்த மீஜு பொண்ணு வீம்புக்குன்னு, நான் உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேட்டேன், அதை கூட உன்னால பண்ண முடியாதா, நான் உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசுவா. ஆனா கட்ட கடைசியில நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பாகி, அப்படி எனக்கு நீ எதுவும் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லையே, என்ன இப்படி சொல்ற, இங்க பாத்தியா உனக்கு ஆப்போசிட்ல 3 ஹேண்ட்ஸமான பசங்க இருக்காங்க, இந்த மாதிரி பசங்க கூட நீ க்ளோஸா உட்காந்து பேச முடியுமா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் நான் தான் உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், அது கூட உனக்கு புரியலையா அப்படின்ட்டு டைரக்டாவே நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவா. சரி இவ ஏதோ ஒரு குடி போதையில தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம இங்க இருக்க வேண்டாம், அப்புறமேல இவகிட்ட பேசிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் கோவமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிருவா. ஆனா வெளியே போனக்கு எடுத்து டக்குன்ட்டு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருமா. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு மாதிரி எரிச்சலாயிரும், எதுவுமே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை தூக்கிட்டு அப்படியே அவளை மழையில இருந்து அழகா ப்ரொடெக்ட் பண்ணுவான். என்னன்னா அவனும் இதே ஏரியால தான் இருந்திருப்பான் போல. மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோனையும் அச்சோ இன்னும் அவ வீட்டுக்கு போயிருக்க மாட்டாளே அப்படின்ட்டு கரெக்டா நம்ம ஹீரோனை தேடி வந்திருப்பான். வந்தவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் தான் சொன்னேன்ல உன்னை நான் எப்பயுமே தனியா விட மாட்டேன், மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி எல்லாத்துல இருந்தும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டாலாம் பேசுவான். நம்ம ஹீரோனுக்கு இவ்வளவு நேரம் நடந்த பிரச்சனை எதுவுமே மைண்ட்ல இருக்காது. நம்ம ஹீரோ இவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறது மட்டும்தான் இப்ப அவ மைண்ட்ல இருக்கும். அப்படியே இதே சந்தோஷத்தோடயே 2 பேரும் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு நடந்து போவாங்களா. அவளை கரெக்டா வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி, நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ கூட ஒன்னாவே எடுத்துக்கல, ஒரு போட்டோ மட்டும் எடுப்போமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வருவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமா போயிரும். ஐயோ இந்த மேஜிக்கல் ட்ரிங்கோட பவர் போட்டோலயே ரிஃப்ளெக்ட் ஆகுமா, இல்லனா போட்டோல நம்மளோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ் தெரிஞ்சிருமான்னு தெரியலையே, எங்க அம்மாக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு அவ கால் பண்றதுக்குள்ள டக்குன்ட்டு நம்ம ஹீரோ ஒரு போட்டோ எடுத்துருவான். எடுத்தவன் இப்ப அப்படியே அந்த போட்டோவை பார்த்து, என்னது இது, மூஞ்சி இதுல ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவான். போச்சு மாட்டணும்டா அப்படின்ட்டு அவன் நினைக்கிறதுக்குள்ள அவன் இவ்வளவு நேரம்
எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது அவனோட மூஞ்ச பத்தி பேசியிருப்பான். பார்த்தா அந்த கேமரால நம்ம ஹீரோனோட ஃபேஸ் அந்த மேஜிக்கல் பவர் மூலியமா வேற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அவளோட ஒரிஜினல் அப்பியரன்ஸே தெரிஞ்சிருக்காது. அதனால நம்ம ஹீரோன் அப்பாடா தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்குவா. ஆனா இவ இப்படி நிம்மதி பட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இப்ப எடுத்த போட்டோவை அப்படியே Facebookல போட்டு நான் இவளை தான் டேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருவான். இத மொத்த காலேஜும் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிரும். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இவன் அவனோட கிரஷ டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா மித்த எல்லாருக்குமே நம்ம ஹீரோனோட ரியல் அப்பியரன்ஸ் தெரியும் தானே. அவங்க அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. என்னது இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையன் இந்த பொண்ணை டேட் பண்றானா அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த டேக்கும் தெரிய வந்துருமா. அவன் ஒரு மாதிரி கடுப்பாயிருவான். இந்த பார்க்கு கண்டிப்பா நாகியோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணதான் போறான் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வாவ் நாகி சூப்பர், உன்னை பார்த்துதான் எங்க எல்லாருக்கும் இப்ப தைரியமே வந்திருக்கு. காதலிக்கிறதுக்கு ஃபேஸ் முக்கியமே கிடையாது, கேரக்டர் நல்லா இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, இவங்க ஏன் சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதான் அந்த கிளாஸ்மேட்ல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட போஸ்டர் காட்டுவா. இதை பார்த்தனே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் டபுள் மடங்கு சந்தோஷம் கூடிரும். அப்புறம் என்ன, இவன் தான் தன்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இந்த காலேஜுக்கே சொல்லணுங்கிற மாதிரி அந்த காலேஜ் அப்படியே 10 ரவுண்டு 2 பேரும் ஒன்னா கை கோர்த்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த காலேஜோட மோஸ்ட் ஹேண்ட்ஸமான பையனே நம்ம டேட் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலும்பல கொடுத்துக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஒரிஜினலா யார் கூட நடந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே தெரியாம அவன் காதல் மயக்கத்துல இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் போவாங்களா. அங்க நம்ம ஹீரோ இந்த ட்ரெஸ் நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், இதை நான் ஒருத்தவங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் காட்டுவான். நம்ம ஹீரோ அப்படியே ஆர்வமா யாருக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போற அப்படின்ட்டு பல கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான் தன்னோட அம்மாக்கு இதை கொடுக்கறதுக்காக தான் இவன் இதை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே இருந்திருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோவோட அம்மா அப்ராட்ல இருக்காங்க போல. அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்பி கொரியாவுக்கே வர போறாங்களாம். அதுவும் கரெக்டா நம்ம ஹீரோவோட காம்படிஷன் நடக்கும்ல, அன்னைக்குதான் அவங்க வராங்க. அதுக்காக தான் இந்த காம்படிஷன்ல எப்படியான்னு ஜெயிக்கணும்ட்டு நம்ம ஹீரோ ஃபுல் ஃபிளட்ஜா இருக்கான். இப்போ இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மாவை பார்க்க போறேன், அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினை வச்சு அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்பா அவனுக்கு அப்படியே அவன் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப கடைசியா அவங்க அம்மாவை பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 7 வருஷமா அவன் அவங்க அம்மாவை பார்த்துருக்கவே மாட்டான் போல. ஏன்னா அவங்க அம்மா நம்ம ஹீரோட அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப வேற யாரையோ கல்யாணம் பண்ணி ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்களாம். இதை பத்திலாம் அப்படி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரொம்ப சோகமா ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோயின் இங்க பாரு, நீ அப்பனா உங்க அம்மாவை பல வருஷம் கழிச்சு பார்க்க போற, சோ உன்னோட லவ் எல்லாத்தையும் வார்த்தைகளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, பேசாம உங்க அம்மாவை பார்த்து நீ ஸ்ட்ரைட்டா போய் ஹக் பண்ணிரு அப்படின்பா. இப்போ நம்ம ஹீரோ இவ சொல்ல என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அவங்க அம்மாவை ஹக் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை போய் ஹக் பண்ணிக்குவான். சோ இந்த இடத்துல இவங்களுக்குள்ள லவ்வையும் தாண்டி ஒரு ஸ்பெஷலான பாண்ட் ஒன்னு கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் அந்த மீஜு பொண்ணையும் அந்த டேவியும் தான் காட்டுவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. என்னன்னா இந்த மீஜு பொண்ணு அன்னைக்கு பார்ல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி நடந்திருப்பால, அதனால நம்ம ஹீரோயின் கோவமா இருக்கா போல. சோ இத சொல்லி அந்த டே திட்டுவான், என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நீ பார்ல அப்படி குடிச்சிட்டு பிஹேவ் பண்ணிருக்கவே கூடாது, ஒழுங்கு மரியாதை அவகிட்ட சாரி கேளு, எங்களுக்கு தெரியும் நீ இதெல்லாம் வீம்புக்குனே பண்ணிருக்க மாட்டே, குடி போதையில பண்ணிருப்ப, பட் இருந்தாலும் அவகிட்ட நீ சாரி கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த டே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருப்பான். இத அந்த மீஜு பொண்ணு பாத்துருவா. இவனை தானே நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அவனும் இதே காலேஜ் தானா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வேகமா போவா. பட் நல்ல வேலையா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி மீட் பண்றதுக்குள்ள அவன் வேற டைரக்ஷன்ல போயிருவா, இவ வேற எங்கிட்டோ போயிருவா. இதனால மீட் பண்ண முடியாத மாதிரி போயிரும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட டிபார்ட்மெண்ட்ல தான் காட்டுவாங்க. இப்ப அந்த காம்படிஷனோட டேட் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கும் போல. அந்த டைம்ல இந்த காம்படிஷனுக்காக புதுசா 2 பேர் என்ரோல் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாருடா அந்த புதுசா இருக்கிற 2 மெம்பர்ஸ் சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட் அந்த டேவும். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட இருக்கணும், பிளஸ் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருப்பா. அந்த டே எதுக்கு வந்திருப்பான்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேரவே கூடாது, இவங்களுக்கு நடுவுல வேற ஏதோ நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் இங்க வந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு இருக்கிற பயம் எல்லாமே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை லவ் விஷயத்துல ஏமாத்திடுவானோ அப்படிங்கிற பயம் தான். இப்ப புதுசா 2 பேர் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்திருக்காங்க, அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஹோல் கிளாஸுமே சரக்கடிக்கிறதுக்காக போவாங்களா. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இப்ப அப்படியே உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன், இதை எனக்கு சொல்லி கொடுத்தது நாகி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டிலுக்குள்ள அந்த டீ பேக்கை போட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரிங்க் ஒன்னு ரெடி பண்ணுவாள். அதை பத்தி அந்த பொண்ணு பேசுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிங்கை செய்யக்கூடிய ஆளு நம்மளோட ஒரிஜினல் ஹீரோயின், அதுவும் அவளோட பேரு மீஜு அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பாப்பா, ஆஹா இந்த டிஸ்கஷனை வளர விட்டா நம்ம பண்ண ஃப்ராடத்தனை எல்லாம்
வெளியே வந்துருமே அப்படின்ட்டு குடி போதில இருக்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு ஃபன்னியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்த மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இவளுக்கு என்ன லூசு கீசு பிடிச்சிக்கிச்சா, ஏன் இப்படி சம்பந்தம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு இவ கன்றாவே ஆடுறது கூட அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆடுற மாதிரி தெரியும். அதுக்கடுத்து அப்படியே வழக்கம் போல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்துகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கே தெரியாம அவன் ஏற்கனவே அவங்க அம்மாக்கா ஒரு ட்ரெஸ் பார்த்து வச்சிருப்பான்ல, அதை இப்ப அவங்க அம்மா ஹைட் அண்ட் சைஸ்க்கு ஏத்தாப்புல ஒன்னு ஆர்டர் கொடுத்திருப்பா. இத சர்ப்ரைஸா காம்படிஷன் அன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு நினைப்பா. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு ஒரு ஐடியா வரும். இவ எந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல இருக்கா அப்படிங்கறது அவளுக்கு இன்ன வரைக்கும் தெரியாதுல்ல. அதனால இப்ப திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட நான் அழகுன்னு நல்லாவே தெரியும், பட் உன் கண்ணுக்கு நான் எந்த அளவுக்கு அழகா தெரியுறேன் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ எனக்காக நீ என்ன வரைஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வரைஞ்சு கொடுத்துருவான். ஆனா அந்த டிராயிங்ஸை பார்த்தக்கடுத்து தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு உண்மையே தெரிய வரும். இத்தனை நாள் வரைக்கும் ஹீரோவோட கண்ணுக்கு இவ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீஜு மாதிரி தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறதே அவ இப்பதான் புரிஞ்சுக்குவா. அப்புறம் தான் அவ எல்லா விஷயத்தையும் அப்படியே யோசித்து பாப்பா. இவன் எப்ப பார்த்தாலும் தன்னை நாம்சான்ல பார்த்த மாதிரி தானே இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலி 6 மாசத்துக்கு முன்னாடி இவளுமே அந்த மீஜு பொண்ணு கூட அந்த நாம்சாங் இடத்துக்கு போயிருப்பா. அப்ப அவ கையில ஒரு ரெட் கலர் டைரி இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் யோசித்து பார்த்த நம்ம ஹீரோயின், நீ என்ன 6 மாசத்துக்கு முன்னாடி நாம்சான்ல வச்சு பார்த்ததா சொன்னியே, அப்ப என் கையில ரெட் கலர் டைரி இருந்துச்சா அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு அவனும் ஆமான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுவா. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட தான் இவன் 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்திருக்கான், அதனாலதான் மீஜுவுமே அந்த டைரியை என்கிட்ட இருந்து வாங்கின கடுத்து இதை வச்சு நான் ஒரு பையன் கிட்ட பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாளா அப்படின்ட்டு இப்பதான் அவ எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாப்பா. இதனால நம்ம ஹீரோனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. டக்குன்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது, என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்ட்டு அவனும் ஃபாலோ பண்ணிட்டே போவான். பட் இவனுக்கு தெரியாம நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா வந்து ஒளிஞ்சுக்குவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நேத்து நடந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த மீஜு பொண்ணு கால் பண்ணி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால உன்னை பாக்குறதுக்காக நான் காலேஜுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்பா. இவ காலேஜ்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பதறிடுவா. ஐயோ, பார்க்கு இவ்வளவு மீட் பண்ணிடவே கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு இப்ப வேமா தன்னோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போவாளா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மீஜு பொண்ணை பாத்துருவான். நேத்து என்னாச்சு இவளுக்கு திடீர்னு கோச்சிட்டு போனாலே, இன்னைக்கு போய் என்னன்னு பேசுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பாத்துருவா. இவனை எப்படியான்னு தடுத்தாகணும்ட்டு டக்குன்ட்டு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷனை எடுத்து அந்த இடம் பூரா ஸ்மோக் ஆக்கி விட்டுருவா. அதனால நம்ம ஹீரோவால அந்த ரியல் கிரஷ பார்க்க முடியாம போயிரும். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த மோதிரத்தை போட்டு வந்து அந்த கிரஷ் மாதிரியே நம்ம ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருவா. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எங்க வந்திருப்பாங்கன்னா, ஏற்கனவே இந்த டே வந்து எங்க அண்ணனோட போட்டோ ஷூட்டுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்களே, அந்த போட்டோ ஷூட் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துக்கு இப்ப பார்க்கே இவ கூப்பிட்டு வந்தனால அந்த டே திட்டுவான். உனக்கு என்ன பைத்தியமாடி, எப்ப பார்த்தாலும் இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவும் சரியாவே படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த மீஜு பொண்ணு இப்ப அந்த டேக்கு போன் போடுவா. நாகி உன் கூடயா இருக்கா, நான் அவளை பாக்குறதுக்காக காலேஜுக்கு எல்லாம் போனேன், என்ன பார்க்க வரேன்னு சொன்னா, ஆனா என்னன்னு தெரியல இன்னும் ஆளை காணோம், நீங்க 2 பேரும் இப்ப ஒன்னா தானே இருக்கீங்க, எங்க இருக்கீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்ப அந்த போட்டோ ஷூட் வேலை எல்லாம் முடிஞ்சிருமா. அப்ப அவ சம்பந்தமே இல்லாம அவ ஃப்ரெண்டு டே கிட்ட, நான் பார்க்க டேட் பண்றேங்கிற விஷயத்துல நீ ரொம்ப கோவமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இதுல பார்க் மேல எந்த தப்பும் கிடையாது, இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவன் என்னதான் டேட் பண்றான் அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி குழப்பற மாதிரியே பேசுவாளா. அந்த ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியாது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, நீ எதுவுமே தெளிவாவே சொல்ல மாட்டியா, வர வர உன் போக்கே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வார்ன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ சொல்றது கரெக்ட் தான், வர வர என் போக்கே சரியில்லை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சில உண்மைகளை பார்க்க கிட்ட சொல்றதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் அழகா இருக்கேங்கிறக்காக தானே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, சப்போஸ் நான் அழகா இல்லைன்னா உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, உன்னை பார்த்து யாரான்ட்டு அழகா இல்லைன்னு சொல்லுவாங்களா, அது மட்டும் இல்லாம அழகா பார்த்து லவ் பண்றதுல என்ன தப்பு அப்படின்ட்டு அவன் கேட்பான். உடனே நம்ம ஹீரோனுக்கு லைட்டா கோவம் வந்துருமா. வேமா அந்த இடத்த விட்டு போகலான்ட்டு பாப்பா. அப்ப தெரியாதனமா ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஸ்லிப் ஆகி விழுந்துருவா. இவளை காப்பாத்தணும்ட்டு நம்ம ஹீரோவும் உள்ள விழுந்துருவான். ஆனா அப்ப ஸ்விம் பண்ணி மேல வரணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அப்படியே கையும் காலையும் போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாளா. அந்த டைம் அந்த ரிங் தண்ணிக்குள்ளேயே விழுந்துரும். இதனால ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ஹீரோனோட ஃபேஸ் அப்படியே ஒரிஜினல் நிலைமைக்கு வந்துருமா. இதை நம்ம ஹீரோவும் பாத்துருவான். எங்க தான் இப்ப மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் மட்டும் ஃபர்ஸ்ட் வேகமா வெளியே வந்துருவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழம்பி போயிருவான். பட் இருந்தாலும் ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கணும்ட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் அவளை தேடிக்கிட்டு இருப்பான். கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம டேக்கிட்டே போய் நம்ம ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ ஏற்கனவே குழப்பத்துல இருக்கிற நம்ம ஹீரோ இப்ப அந்த டே கிட்ட போய், நீ நாகி கூட 15 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன்னு தானே சொல்லியிருக்க, அவ இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு நார்மலா தெரிஞ்சா, திடீர்னு தண்ணிக்குள்ள போனோனையும் அவ ஃபேஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல வருவான். ஆனா இது அந்த டே தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஓ
இத்தனை நாள் வரைக்கும் அவ உன் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா, இப்ப தண்ணிக்குள்ள குதிச்சோனையும் அவ உனக்கு அழகா எல்லாம் போயிட்டாளா? எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா, நீ ஆரம்பத்துல இருந்தே அவளை ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் அவ கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சண்டை போட ட்ரை பண்ணுவான். பட் இருந்தாலும் இப்ப ஹீரோயினை காணுங்கிறனால சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் அவ எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு டே மட்டும் உள்ள போவான். அவன் இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருவான். இப்ப ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹீரோயினை திட்டுவான். என்னமோ பார்க் பெரிய நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, அவன் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வந்ததுல இருந்து ஏதோ உன்னை பத்தி உளறிக்கிட்டு இருக்கான், தண்ணிக்குள்ள போனோனையும் நீ வேற ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்சியா அப்படி இப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், இங்க பாரு நீ பார்க்க தயவு செஞ்சு தப்பா நினைக்காத, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் அவன் கிட்ட இருந்து நான் எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதையே இப்ப அவன் கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அது மெயினா இந்த நிலைமையில அவனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயின் கையில அந்த ரிங் இல்ல, அது ஸ்விம்மிங் பூல்குள்ளதான் இருக்கு. அதனால இப்ப எப்படி அந்த டேவை கன்வின்ஸ் பண்ணி பார்க்கி கிட்ட போய் நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு மட்டும் போய் சொல்லு அப்படின்பா. அந்த டேக்கிங் என்ன நடக்குதுன்னே புரியாது. பட் இருந்தாலும் ஹீரோயின் எதையோ நினைச்சு பயப்படுறா அப்படிங்கறத மட்டும் அவன் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போய் அவ இங்க இருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்றான். அதனால நம்ம ஹீரோக்கும் வேற வழியே இல்லாம அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவானா. அதுக்கடுத்தா நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த டே கிட்ட சொல்லுவாளா. அந்த ரிங் மேட்டர் முத கொண்டு இதை கேட்டோன்னு அவனுக்கு முத இதை நம்பலாமா வேண்டாமாங்கிற மாதிரி டவுட்டா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோயினே சொல்லுவா, கொஞ்சம் நல்லா யோசித்து பாரு, ஆரம்பத்துல இருந்து பார்க் என்ன பத்தி பேசுறப்ப எல்லாம் ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லிதான் பேசியிருப்பான். அவன் கண்ணுக்கு நான் அழகா தெரிஞ்சனால மட்டும்தான் அவன் டேட் பண்ணவே செஞ்சான். அதனாலதான் நான் உன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், எனக்கு எப்படியாண்டு அந்த ரிங்கை மட்டும் கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ட்டு இவ டே கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த டேவும், இங்க பாரு நீ சொல்றத நான் நம்புறேன் நம்பல அது வேற விஷயம், ஆனா கொஞ்சம் யோசித்து பாரு, நீ சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நீ பார்க்க ஏமாத்திக்கிட்டு இருக்க. லவ் எதை பேஸ் பண்ணி வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா பொய்ய பேஸ் பண்ணி மட்டும் ஆரம்பிச்சிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கும் இப்பதான் அவ பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் ஆகுமா. அதனால நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனா அந்த பிரேக்கப்பையும் நான் என்னோட ரியல் அப்பியரன்ஸ்ல பண்ண வேணான்னு யோசிக்கிறேன். நான் அந்த ரிங்க போட்டு ஒரு அழகான பொண்ணு மாதிரியே நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவன் எக்காரத்து கொண்டும் நான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணையா டேட் பண்ணேன் அப்படின்ட்டு மட்டும் முகம் சுழிச்சிடவே கூடாது, அதனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் இங்க இருந்து கிளம்பி போன நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல ஒரு கார் போகும். அதுக்குள்ள அந்த மீஜு பொண்ணு உட்காந்துருப்பா. என்னன்னா அவ இப்ப நம்ம ஹீரோயினை தேடி இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. இவளை பார்த்த நம்ம ஹீரோ அது நம்மளோட மேஜிக்கல் ஹீரோயின் நினைச்சிட்டு இப்ப அவன் அந்த காரை ஃபாலோ பண்ணி அந்த மீஜு பொண்ணு முன்னாடி போய் நிப்பான். இவனை பார்த்துனே அந்த மீஜு பொண்ணுக்கு செம ஹாப்பி ஆயிரும். கட்ட கடைசியா நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்படுவா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப கடுப்பாய் திட்டி விட்டுருவான். ஹே நாகி, உனக்கு என்னாச்சு, திடீர்னு எம்மல கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு வேற என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துவான். இதை கேட்டனும் அவ ஒரு மாதிரி குழம்பி போவா. என்னது நான் நாகியா அப்படின்ட்டு. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினும் அவளோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ்ல அங்க வந்து நிப்பாளா. இப்ப இவளையும் நம்ம ஹீரோ பார்த்து, ஏ மீஜு நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேப்பா. இதனால அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப குழப்பமா போயிரும். என்னது நான் நாகி அவ மீஜுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவா. உடனே நம்ம ஹீரோயின் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்ப டக்குன்னு அந்த ரூமோட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு மீஜுவை மட்டும் இப்ப தனியா கூட்டு வந்துருவாளா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி குழப்பமா கேப்பா, ஏ அங்க இருக்கிறது பார்க் தானே, அவ என்ன உன்னை பார்த்து மீஜுங்கிறான் என்ன பார்த்து நாகிங்கிறான், இங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு அவ கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ எனக்காக எதுனாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கேல, இப்ப நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறேன் சரியா அப்படின்பா. அடுத்த சீன்லயே பார்த்தா அந்த ஒரிஜினல் மீஜு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு, ஹாய் நான் தான் நாகி அப்படிங்கிற மாதிரி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாளா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கும், நீ தான் நாகின்ற நல்லாவே தெரியுமே அப்படின்ட்டு. ஆனா ஒன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம மேஜிக்கல் ஹீரோயின் கிடையாது, அந்த மீஜு பொண்ணு தான். இவ எதுக்கிட்ட இப்படி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. இங்க பாரு, சில மேஜிக்கல் பவர்ஸ்னால இத்தனை நாள் வரைக்கும் நான் அவனோட கண்ணுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கேன், அவனுக்கு பிடிச்ச பொண்ணு வேற யாருமே கிடையாது நீ தான், இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அவன் உள்ள அப்படி பேரை மாத்தி மாத்தி சொன்னா. ப்ளீஸ் எனக்காக நீ ஒரே ஹெல்ப் மட்டும் பண்றியா, இப்ப அவன் கிட்ட போய் நீ தான் நாகிங்கிற மாதிரி பேசணும், நீ பேசுறதுனால அவனுக்கு எந்த குழப்பமும் வராது, ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நாகிங்கிற பொண்ணு அப்படியே ஒன்ன மாதிரி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் அந்த உண்மையெல்லாம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இப்ப அவ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச விட்டுருப்பா. அதனால அந்த மீஜு பொண்ணும் சரி நம்மளும் ஏற்கனவே இவன் கிட்ட தானே பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு இப்ப நாகின்ட்டு பேரை மட்டும் மாத்திட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த மீஜு ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவ கிடையாது, அவ தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ண மாட்டா, அவளுக்கு தான் ஏற்கனவே நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கும்ல, அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட முன்னாடியே சொல்லிடுவா, ஓகே நீ சொல்ற மாதிரி உனக்கு இந்த ஹெல்ப் நான் பண்றேன், ஆனா இப்ப நான் அவன் கூட பழகிக்கிட்டு இருக்க டைம்ல சப்போஸ் எனக்கு அவன் மேல லவ் வந்துருச்சுன்னா நீ இந்த மேஜிக்கல் ரிங்க பத்தின உண்மைகளை அவன் கிட்ட சொல்லிடணும், அதுக்கடுத்து நானும் அவனும் தான் ஒன்னா டேட் பண்ணுவோம், அந்த விஷயத்துல நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அவ கேட்டுக்குவா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இருக்காது, ஏன்னா உண்மையிலே நம்ம ஹீரோ அந்த மீஜு பொண்ணு மாதிரி இவ ஃபேஸ் இருந்தனாலதான் இத்தனை நாள் நம்ம ஹீரோயின் கூட அவன் சுத்தி இருப்பான், அதனால அவளும் சரின்றுவா. ஆனா இவ என்னதான் சரின்னு சொல்லியிருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோவும் அந்த மீஜு பொண்ணு ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம் கரெக்டா அந்த
டே உள்ள வருவான். அவன் ஒரு மாதிரி நனைஞ்சிருப்பான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் இந்த ரிங்க கேட்டால அதனால ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்து அந்த ரிங் இருக்கான்னு தேடி இருப்பான். பட் ட்ரெயின் ஹோல் வழியா அது வேற ஏதோ ஒரு பைப் குள்ள போயிருச்சு போல. சோ இப்போதைக்கு அந்த ரிங் எடுக்க முடியாது. நான் இங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டு உனக்கு எப்படியான அதை எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டே சொல்லுவான். ஆனா இந்த டே நம்ம ஹீரோனுக்காக இவ்வளவு பண்றத பார்த்தனையும் அவளுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா எப்படி அழுகியே வந்துரும். அப்புறம் அவன் தான் கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த மீஜு பொண்ணும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ரிங்கு கிடைக்கவே இல்லைல்ல, அதனால அவளால் நம்ம ஹீரோ பக்கத்துல கூட வர முடியாது. இந்த சாக்கை யூஸ் பண்ணி அந்த மீஜு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுவாங்க. என்னதான் அவ தப்பு பண்ணி இருந்தாலுமே இப்ப நம்ம ஹீரோவும் அந்த மீஜுவும் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த மீஜு பொண்ணையும் தான் காட்டுவாங்க. அவங்க வழக்கம் போல வெளியே சுத்திக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ வா நம்ம எப்பயும் போல சைக்கிள்ல ரைட் பண்ணலாம், இல்லனா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா அதுக்கு அந்த மீஜு பொண்ணு ஐயோ நான் ஹை ஹீல்ஸ் போட்டு வந்திருக்கேன், அதனால என்னால சைக்கிளிங் எல்லாம் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நான் டயட்ல இருக்கேன், என்னால கண்ட ரெஸ்டாரண்ட் எல்லாம் போய் சாப்பிட முடியாது, பேசாம நம்ம பாருக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் நோட் பண்ண நம்ம ஹீரோ என்னது இது இன்னைக்கு நீ ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில அந்த டேவை தான் காட்டுவாங்க. இப்ப அவன் கையில அந்த ரிங் இருக்கும். என்னன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டு எப்படி அந்த ரிங்க வாங்கிட்டான். ஆனாலும் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும், ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த டேவோட கிளாஸ்மேட் ஒருத்தன் வருவானா, பேசாம இவன் கீழே நம்ம ரிங்க போட்டு பாத்திரலாம் அப்படின்ட்டு அந்த ரிங்க அந்த பையன் கையில போட்டு விட்டுருவான். அந்த பையனோட ஃபேஸ் இப்ப யார் மாதிரி மாறிச்சுன்னு தெரியல. ஆனா அதை பார்த்தனே அந்த டேக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓ அப்பனா அவ சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இப்ப முடிவு பண்ணிடுவான். அதுக்கடுத்து அந்த டே இந்த ரிங்க போய் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவானா. இந்த ரிங்க பார்த்தனே நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷம். டே நீ என்னோட வாழ்க்கையை மட்டும் காப்பாத்தல, எங்க அம்மாவோட வாழ்க்கையும் சேர்த்து காப்பாத்திட்ட அப்படின்னு அவனை சந்தோஷத்துல ஹக் பண்ணிட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் போவா. அங்க பார்த்தா கரெக்டா அவங்க அப்பா பிசினஸ் ட்ரிப் முடிச்சு வந்துருவாரு. இதை பார்த்தனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி வேகமா வீட்டுக்குள்ள போய் அவங்க அம்மா கையில ரிங்க கொடுக்கலான்னு பாக்குறப்ப அப்பன்னு பார்த்தா இந்த ரிங்கு கீழே வேற விழுந்துரும். போச்சு இனி அடுத்து குடும்பத்துல பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த அம்மா அந்த ரிங் எடுத்து இப்ப கையில போட்டுக்குவாங்க. சோ இப்ப எப்படியோ சேஃபா அந்த ரிங்க அம்மா கிட்ட வந்து சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சமா நிம்மதியா இருக்கும். அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையில டேவும் நம்ம ஹீரோன் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா இவ ஏற்கனவே நம்ம ஹீரோவோட அம்மாக்காக ஒரு ட்ரெஸ் ஒன்னு வாங்கியிருப்பாள், அந்த ஆர்டர் இப்ப வந்துருச்சு போல. சோ கடைசி அந்த ரிங்க வெறும் ஒரே ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் போட்டுட்டு இந்த ட்ரெஸ் போய் நான் அவன் கிட்ட கொடுத்துட்டு வரேன், அதுக்கடுத்து நான் அவன் வாழ்க்கையிலே தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் அந்த டே கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இவ பிளான் பண்ண மாதிரியே நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி அந்த ரிங்கையும் கையில போட்டுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக போவா. இப்ப இவ பக்கத்துல வந்து நீ நம்ம ஹீரோ இப்பதான் உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கு, நேத்து நீ ரொம்ப வித்தியாசமா இருந்த அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா நேத்து இவன் கூட இருந்தது அந்த மீஜு பொண்ணு. என்னதான் இவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தோணி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஹீல்ஸ் போடாம நார்மல் ஷூஸ் தான் போட்டு வந்திருப்பாளா. உடனே அப்படியே நம்ம ஹீரோ சந்தோஷத்துல நேத்து தான் நம்மளால சைக்கிளிங் பண்ண முடியல, இன்னைக்கான்ட்டு நம்ம சைக்கிளிங் போவோம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோன் யோசிச்சு பாப்பா, அந்த ரிங்க போட்டு இவன் கூட ஒரு மணி நேரம் தான் இருக்கணும்னு நினைச்சேன், சரி கடைசி அவன் கூட கொஞ்சமாட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை இவன் கிட்ட கொடுத்துட்டு இவனை விட்டு தூரமா பழகி போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவா. அதனால நம்ம ஹீரோவை கடைசியா ஹக் பண்ணிட்டு நீ நல்லா உன்னை பாத்துக்கோ, உன்னோட லைஃப்ல நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் கேக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும். என்ன ஏதோ என்ன விட்டுட்டு போற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்ச நாளாவே ஆளே சரியில்லை, திடீர்னு ஒரு மாதிரி எதையோ நினைச்சு கவலைப்படுற, ஒரு மாதிரி சோகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். ஆனா அது எதுக்குமே நம்ம ஹீரோயின் பதில் சொல்லிக்காம நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ட்டு அவனை இப்ப அந்த ட்ரெஸ் கடைக்கு தான் கூட்டு வருவாளா. இப்போ அங்க வச்சு இவ நம்ம ஹீரோவோட அம்மாக்காக வாங்கின ட்ரெஸ் கொடுப்பாளா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பியா இருக்கும். சரி நம்மளுக்காக இவ இவ்வளவு பண்றாளே அப்படின்ட்டு. சரி இது எங்க அம்மாக்காக தான் நான் வாங்கினேன், இதை ஒரு தடவை நீ எனக்கு போட்டு காட்டு அப்படின்ட்டு அவன் கம்பல் பண்ணுவான். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா இதே ஷாப்புக்கு தான் இப்போ அந்த மீஜு பொண்ணு நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரையல் ரூம்குள்ள போவா. இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிருக்க மாட்டா. அவ இப்ப நம்ம ஹீரோ கம்பல் பண்ணி இந்த ட்ரெஸ் போட சொன்னனால அவளும் இதே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ட்ரையல் ரூமுக்கு போவா. ஆனா அப்பதான் ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துரும். இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல ட்ரையல் பண்ணிட்டு ஒரே நேரத்துல வெளியே வந்துருவாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோக்கு ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சிரும். அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிருவான், இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த மீஜு பொண்ணும் கண்டுபிடிச்சிருவா நம்ம ஹீரோயின் அவளுக்கு தெரியாம இந்த ரிங்க போட்டு வந்து இப்ப பார்க் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு பக்கம் மீஜு பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ எனக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குது, ஏன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, இதுல யாரு ஒரிஜினலான நாகி அப்படிங்கிற மாதிரி அவன்
கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பான். ஆனா அப்ப அந்த மீஜு பொண்ணு, உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன், அதுக்கடுத்து உண்மையிலேயே நீ யார 6 மாசத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி லவ் பண்ண, இப்ப நீ யார் கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற எல்லா விஷயம் உனக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்பயே டக்குன்னு நம்ம ஹீரோனோட கையில இருக்கிற ரிங்க புடுங்கி எரிஞ்சிருவா. அவ்வளவுதான். அந்த ரிங் போன அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ் இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிரும். இத பார்த்தா அவன் இன்னும் ஷாக் ஆயிருவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோனுக்கு வேற வழியே இருக்காது. நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா. இந்த ரிங்க போட்டா நான் உன் கண்ணுக்கு உன்னோட ட்ரீம் கேர்ள் மாதிரி தெரியுவேன், அதனாலதான் நீ இத்தனை நாள் வரைக்கும் நாம்சாங்ல பார்த்த பொண்ணு நான் தான் நினைச்சு என் கூட பழகிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுவாளா. இதனால நம்ம ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிரும். அப்ப இத்தனை நாள் நீ இந்த மேஜிக்கல் ரிங்க போட்டு என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அது எதையுமே கேட்கற நிலைமையில இப்ப நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். அவன் அப்படியே கோவமா நம்ம ஹீரோனை திட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப பாவம் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து அவன் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்ப்பான். நம்ம ஹீரோயினை அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவன் கண்ணுக்கு அது அவனோட ட்ரீம் கேர்ள் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த இடத்துல உண்மையில அவன் யார பார்த்திருப்பான் அப்படிங்கறத யோசித்து பார்ப்பான். பிளஸ் அதே மாதிரி இவன் கிஸ் பண்ணப்ப இவனுக்கு அவனோட ட்ரீம் கேர்ள் கிஸ் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல உண்மையிலேயே யார கிஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்ப யோசித்து பார்த்துக்கிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுவான். ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் மேல மட்டும்தான் செம கன்ல இருப்பான். பட் அந்த மீஜு பொண்ணு கிட்ட நல்லா தான் பேசுவான். இப்ப அவ கூட தான் வெளியெல்லாம் ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு பார்ல இவங்க 2 பேரும் குடிச்சுக்கிட்டு இருக்கப்ப இவன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு காம்படிஷனுக்காக ஒரு ட்ரெஸ் ஒன்று டிசைன் பண்ணிருப்பான்ல, அதுக்கு கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் நீ மாடலா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயினை அவனோட ட்ரீம் கேர்ள் நினைச்சு கேட்டிருப்பான். இப்பதான் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்ல. அதனால இப்ப இந்த விஷயத்த அந்த மீஜு பொண்ணு கிட்ட கேட்பான். இவன் எந்த பார்ல உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கானோ அதே பார்ல நம்ம ஹீரோயின் அப்படியே பீர் பாட்டில் மாதிரி ஒரு வேஷம் போட்டு அங்க சும்மா பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளும் இந்த விஷயத்த கேட்டுருவா. அவளுக்கு இந்த விஷயத்த கேட்டக்கடுத்து இதை நினைச்சு நம்ம கஷ்டப்படுறதா இல்லனா நம்ம அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம், அதெல்லாம் மறந்து இப்ப அவன் மூவ் ஆன் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலேஜ்ல தான் காட்டுவாங்க. இப்ப இந்த காம்படிஷனுக்கு நம்ம ஹீரோட கிளாஸ்ல இருந்து ஒரு 3 பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. அதுல ஒரு ஆள் நம்ம ஹீரோ. இந்த விஷயம் தெரிஞ்சும் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ ஆப்போசிட்ல ஒரு காஃபி ஷாப்ல நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. அத சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. இத பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பாகிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் இப்ப அந்த காஃபி ஷாப்ல இருந்து வெளியே வந்தோனையும், என்ன அவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, அந்த ரிங்க அவனையும் உன் கையில போட வச்சிட்டியா, அவன் கண்ணுக்கு இப்ப நீ எந்த பொண்ணு மாதிரி தெரியவ அப்படின்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு பாப்பானா. பார்த்தா நம்ம ஹீரோயின் எந்த ரிங்குமே போட்டிருக்க மாட்டா. அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகும். நம்ம என்ன தேவையில்லாம கோவப்படுறோம், நம்ம ஒருவேளை ஜெலஸா ஃபீல் பண்றோமோ அப்படின்ட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிடுவான். என்னன்னா ஹீரோயின் மேல தனக்கு லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறான். இதனால பாவம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ உடனே அப்பாடா எனக்கு உன்கிட்ட எந்த அட்ராக்ஷனும் இல்ல, ஏன்னா உன்னை கட்டி பிடிச்சப்ப எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆகி போயிருவான். அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ அந்த மீஜு பொண்ணு கிட்ட தான் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா தன்னோட மாடலா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருப்பான்ல, அதுக்கு அந்த பொண்ணு முடியாதுன்னு இருப்பா போல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாம கன்வின்ஸ் பண்ணுவான். எனக்கு இந்த காம்படிஷன் ரொம்ப முக்கியமானது, அதுக்காகத்தான் நீ எதுல மாடலா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் ஒரு பக்கம் இவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவளுமே இந்த காம்படிஷன் செலக்ட் ஆயிருப்பா போல. இப்ப அவ தன்னோட மாடலா இருக்கிறதுக்கு அந்த டேவை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருப்பா. டே ப்ளீஸ்டா, இப்போதைக்கு என்கிட்ட பேசுற ஒரே பையன் நீ தான், அது நீ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்க, அதனால நீ என்னோட மாடல் ஆயிர அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் அந்த டே கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த டே முடியவே முடியாது, என்ன விட்டுடி அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மீஜுவும் நம்ம ஹீரோவும் வந்துருவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த காம்படிஷனை செலக்ட் ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு நேரம் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மீஜு பொண்ணு நான் உன்னோட மாடலா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. இன்னொரு பக்கம் டே ஹீரோ இந்த காம்படிஷன்ல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோனையும் அவனும் மாடலா இருக்கிறதுக்கு ஒத்துக்குவான். அதனால இந்த டேவோட மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா வேணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அவங்களோட கிளாஸ் ரூம்ல வச்சு அப்படியே அந்த டேவோட மெஷர்மெண்ட் எல்லாம் ஷர்ட்டை கழட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாளா. இப்ப இதை வந்து நம்ம ஹீரோ பாத்துருவான். அவன் ஒரு மாதிரி கடுப்பாகி, இது என்ன கிளாஸ் ரூம் நினைச்சீங்களா இல்ல ஹோட்டல் நினைச்சீங்களா, ஏன் சட்டையை போட்டுட்டு உங்களால மெஷர்மெண்ட் எடுக்க முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கடுப்புல கத்திக்கிட்டு இருப்பான். அந்நேரம் கரெக்டா அந்த மீஜு பொண்ணும் இந்த ரூம்குள்ள வந்து நம்ம ஹீரோ கிட்ட உனக்குமே என்னோட மெஷர்மெண்ட் தேவைப்படும்ல, இந்த இடத்துல வச்சு எடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்தே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு இப்ப நம்ம ஹீரோயினை நல்லா கடுப்பேத்தணும், அதுதான் அவ மைண்ட்ல இருக்கு. சோ இப்ப அந்த 4 பேரும் ஒரே ரூம்ல நின்று மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் அந்த டேக் கிட்ட க்ளோஸா நின்று மெஷர்மெண்ட் எடுக்கிறத பார்க்க நம்ம ஹீரோ கடுப்பா இருக்கும். இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அந்த மீஜு கிட்ட க்ளோஸா நின்று மெஷர்மெண்ட் எடுக்கிறத பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கும். இதனால கடைசியா நம்ம ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தது இதோட போதும் அப்படின்ட்டு டேவை வெளியே கூட்டு போயிருவா. ஆனா அவங்க 2 பேரும் வெளியே போனக்கு அடுத்து இப்ப மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த மீஜு கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸா வந்து கிஸ் பண்ற மாதிரி வந்துருவான். பட் கடைசி நேரத்துல அவனால அவளை கிஸ் பண்ண முடியாது. ஆனா இதனால அந்த மியூசிக் அப்படியே கடுப்பாகி, உனக்கும் நாகிக்குள்ளதான் ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொல்லிட்டேல, அப்பனா இப்போதைக்கு நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், எதுக்கு என்கிட்டே வர மாட்டேங்கிற, அப்படிலாம் இல்ல, நான் எப்போ உன் பக்கத்துல வராம அவாய்ட் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த மீஜு பொண்ணு டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. இதுவே
இன்னொரு பக்கம் அந்த டேவியும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் இப்ப முழுசா நம்புறேன். ஏன்னா அந்த ரிங்கை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை போட்டோனையும் என்னோட ட்ரீம் கேர்ள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்பா. நம்ம ஹீரோனும் ஆர்வமா அது யாரா இருக்கும்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அப்புறம் தான் அவன் சொல்லுவான், அந்த ரிங் அவன் ட்ரை பண்ண உடனேயும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். இந்த விஷயம் தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஆனா அப்ப அந்த டே ரொம்ப ஸ்வீட்டா, இத்தனை நாள் வரைக்கும் நான் உன்னோட ஃப்ரெண்டா இருந்தேன், இனிமேல் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ இப்பயும் உன்னோட பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த காம்படிஷன் முடியட்டும், அது வரைக்கும் நீ நல்லா யோசிச்சுட்டு அதுக்கடுத்து உன் முடிவை சொல்லு அப்படிம்பா. இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவையும் அந்த மீஜியும் தான் காட்டுவாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அவன் போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருமா. இதை பார்த்த நம்ம ஹீரோ இப்ப அப்படியே கடுப்புல அந்த போனையே தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இந்த மீஜு பொண்ணுவும் நம்ம ஹீரோவும் ஒரு பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவன் எதுக்காக டென்ஷனா இருக்கான் அப்படிங்கிற விஷயம் கூட அந்த மீஜுக்கு தெரியாது. அவ அப்படியே 2 மணி நேரம் எதுவுமே பேசாம அதே இடத்துல உட்காந்துருப்பாளா. இதனால அவளுக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிரும். உன்னோட பிரச்சனை தான் என்ன, ஏதாவது சொன்னா தானே சரி பண்ண முடியும். எனக்கு இந்த காம்படிஷன் தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஆனா இப்போ கடைசியில எங்க அம்மாவே இந்த காம்படிஷனுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன் அப்படின்பா. என்னது, உங்க அம்மா காம்படிஷனுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இவ்வளவு கோவப்பட்ட நீ? இன்னும் 2 நாள்ல அந்த காம்படிஷன் இருக்கு. நானே ஏற்கனவே நர்வஸா இருக்கேன், எப்படி மாடலா போய் நிக்க போறோம்ட்டு. நீ என்ன பேம்பர் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அவன் ஒரு மாதிரி, சாரி நான் என்னதான் இருந்தாலும் ஓ முன்னாடி கோவப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த விஷயத்துல விட்டு கொடுத்து போவான். ஆனா அவன் என்னதான் இப்படி விட்டு கொடுத்து பேசினாலும் அந்த மீஜு பொண்ணு எதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்க மாட்டா. அவ அப்படியே வேமா அங்க இருந்து கிளம்புவாளா. அப்படி அவ கிளம்பி போறப்ப நடுவுல நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுவா. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட, என்ன அந்த பார்க்கு சாதாரண விஷயத்துக்கு போய் 2 மணி நேரமா உட்காந்து குடிச்சு குழம்பிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாளா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பார்க்குக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போயிருக்கான் அப்படின்ட்டு இப்ப அவனை பாக்குறதுக்காக போவா. பட் நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே கடுப்புல இருக்கான்ல, அதனால இப்படியே போய் அவன் கிட்ட பேசினா பிரச்சனை ஆயிரும்ட்டு அந்த பீர் பாட்டில் மாதிரி இப்ப வேஷம் போட்டுட்டு தான் போய் பேசுவா. நம்ம ஹீரோவும் சரி யாரோ பார்ட் டைமா ஒர்க் பண்றவங்க போல, அட்லீஸ்ட் இவங்களான்ட்டு நம்மளுக்கு ஆறுதலா இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க மேல சாஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். ஆனா இப்படி க்ளோஸா அந்த பர்சன் கிட்ட வந்தோடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் அது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. உடனே அங்க இருந்து கோவமா எந்திரிச்சு போலான்ட்டு பாப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி, நீ என் ஃபேஸ பார்க்கவே வேண்டாம், நான் நாகிங்கிறதே மறந்துரு, ஏதோ ரோட்ல போற யாரோ ஒரு ஆள் நினைச்சுக்கோ, உன்னோட பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இந்த மாதிரி என்னோட அம்மா காம்படிஷன் அன்னைக்கு வரமாட்டாங்க, அவங்களோட செகண்ட் மேரேஜ்ல அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால அவங்க கூட தான் அவங்க இருக்கிற மாதிரி இருக்குமா. நான் எங்க அம்மாவை பிரிஞ்சு 7 வருஷமா இருக்கேன், எப்பயோ ஒரு தடவை தான் எங்க அம்மா என்ன பார்க்க வராங்க, ஆனா அப்ப கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு பெருசா தெரியல, அவங்களோட புது பையன் தான் அவங்களுக்கு பெருசா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி அழுவானா. உடனே நம்ம ஹீரோன் அப்படியே, நம்ம இப்போ ஒரு செடி வளர்க்குறோம்னு வச்சுக்கோவேன், அதுல எந்த செடி சுத்தமா வளராம இருக்கோ அதுக்கு தான் நம்ம ரொம்ப தண்ணி ஊத்தி ரொம்ப அக்கறை எடுத்து பாத்துக்குவோம். அதுக்குன்ட்டு மித்த செடி மேல நம்மளுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மித்த செடிக்கு மேல நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும், அது கண்டிப்பா நல்ல விதமா வந்துருங்கிறதுக்காக தான் அதை நம்ம பெருசா கேர் பண்ணிக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இப்போ சின்ன பையனா இருக்கிற உன்னோட தம்பி மேல உங்க அம்மா ரொம்ப அக்கறை காட்டுறாங்க, அதுக்குன்னு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அவங்க இல்லைனா கூட நீ சமாளிச்சுக்குவ அப்படிங்கிற நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை கூட ஒரு விதமான பாசம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கன்சோல் பண்ணுவா. இவ்வளவு ஆறுதலா பேசின உடனேயும் நம்ம ஹீரோக்கு இப்ப அப்படியே அந்த பொம்மையோட ஃபேஸை எடுத்து நம்ம ஹீரோனோட ஃபேஸை பார்க்கணும் போல இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ள ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுல, அதெல்லாம் இப்ப அப்படியே நம்ம ஹீரோட மைண்டுக்கு வரும். அதனால பெருசா நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவும் பேசிக்காம, இவ்வளவு நேரம் என் கூட இருந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அடுத்து அப்படியே அந்த காம்படிஷன் டேட்டும் வந்துரும். மெயின் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இப்ப அப்படியே லைட்டா பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த மீஜு பொண்ணு ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பா. இது அந்த டேவும் நோட் பண்ணிடுவான். பட் இருந்தாலும் இப்ப அவளை கண்டினியூஸா ஸ்டேஜ்ல கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அதனால ஒரு மாதிரி பதட்டப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துகிட்டே இருப்பா. அந்த ஸ்டேஜ் ஃபியர் சுத்தமா தாங்க முடியாம அதே இடத்துல அவ மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்கடுத்து இப்ப ஆம்புலன்ஸ்ல அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த டே ஒரு விஷயத்தையே சொல்லுவான், அந்த மீஜு பொண்ணுக்கு ஃபியர் டிசார்டர் இருக்கான். அதாவது இந்த கூட்டமான இடத்துல இருந்தா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி வருது, ஸ்டேஜ்ல ஏதாவது பிரசன்ட் பண்ண சொன்னா நார்மலா பயப்படுறதை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பயப்படுவாங்களாம். இந்த விஷயம் தெரிஞ்சனும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். ஏன்னா அவனுக்கு இந்த விஷயத்தை பத்தியே தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் மாடலா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மீஜு வேணான்னு சொல்லியிருப்பா. இப்ப இப்படி ஆனோனையும் அந்த மீஜு பொண்ணு நம்ம ஹீரோவை பிடிச்சு நல்லா திட்டி விட்டுருவா. நான் ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன், ஆனா நீ தான் என்ன கம்பல் பண்ண, அட்லீஸ்ட் எனக்கு ஆறுதலாவன்ட்டு ஏதாவது நீ பேசுனியா, அதுவும் கிடையாது, நீ உன்னோட டிசைன் பத்தியும் உன்னோட பிரச்சனையை பத்தியும் மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுவா. இப்ப இவ கூட ஹாஸ்பிட்டலுக்கு யாரான்னு போகணும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்களா. சரி இந்த காம்படிஷன்லாம் ஒண்ணு முக்கியம் இல்ல, நம்ம இவ கூட போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைப்பான். ஆனா அந்த மீஜு பொண்ணு இல்ல, நான் டேவை கூட கூட்டு போறேன் அப்படின்பா. ஏன்னா டேக்கு தான் இவளோட பிரச்சனையை பத்தி முழு விஷயங்களும் தெரியும், அதே மாதிரி இவளுக்கு டே கூட இருக்கிறப்ப
அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவனை கூப்பிடுவா. இப்ப அந்த டே ஒரு மாதிரி யோசிப்பான். இந்த பக்கம் மீஜுக்கு உடம்பு சரியில்லை, அவ கூட போறதா இல்லனா இன்னொரு பக்கம் இப்ப காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது, அதனால மாடலா ஹீரோயின் கூட இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப குழம்பி போவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இந்த காம்படிஷன் எல்லாம் பெருசா இருக்காது. அவளுக்கு இப்ப மீஜோட ஹெல்த் கண்டிஷன் தான் முக்கியமா இருக்கும். அதனால டேவ் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவா. சோ இப்ப காம்படிஷன் நடக்கிற இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மாடலா போறதுக்கு தான் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஹீரோ மாடலா இருக்கலாம்னு முடிவு பண்ணிடுவான். அதுக்கடுத்து இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு செம மாசம் நடந்து வருவான். சரி, இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாடல் தேவைப்படும்ல, அதுக்காக இங்க வேற ஏதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நம்ம ஹீரோயின் போவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி, இல்ல என்னோட ட்ரெஸ்ஸுக்கு நீ மாடலா இருக்கிறதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை நான் வெறும் அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு டிசைன் பண்ணல. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நான் உன் கூட பழகி உன்னோட கேரக்டரை புரிஞ்சுதான் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணேன். சோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு உண்மையிலே பெர்ஃபெக்ட்டான மாடல் நீயா தான் இருப்ப அப்படிம்பா. ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டா. இல்ல நான் போய் பிரசன்ட் பண்ணேனா என்னோட அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்த்து எல்லாரும் வேணான்றுவாங்க, அதனால முடியவே முடியாதும்பா. ஆனா நம்ம ஹீரோ இந்த வட்டம் ஸ்ட்ராங்கா நின்னு நீ தான் அந்த ட்ரெஸ்ஸை பிரசன்ட் பண்ணும் அப்படின்றுவான். அதனால நம்ம ஹீரோயினும் ஒரு ட்ரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்ப அவ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மாடலா நடந்து வருவாளா. ஆனா இவளை பார்த்த எல்லாரும் இந்த பொண்ண மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கும். இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப தயங்குவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஆப்போசிட் நின்னுகிட்டு, நீ யாரையும் பார்க்காத, என்ன மட்டும் பாரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவுட்டர் அப்பியரன்ஸ் முக்கியமே கிடையாது, நம்மளோட இன்னர் பியூட்டியும் இன்னர் ஸ்ட்ரென்த் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுப்பான். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட தைரியத்தை நல்லா வர வச்சுக்கிட்டு அப்படியே சூப்பர் கெத்தா நடந்து வருவா. இத பார்த்து அங்க இருக்கிற ஜட்ஜே ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போயிருவாங்க. மாடலிங்க்கு உண்மையிலே ஹைட்டும் ஃபேஸும் முக்கியமே இல்ல போலயே, நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் மட்டுமே போதும் போல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப காம்படிஷனும் முடிஞ்சிருமா. கடைசியில நம்ம ஹீரோவோட காலேஜ் தான் வின் பண்ணிருக்கும். சோ இதை நினைச்சு இவங்க 2 பேரும் செம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ, சரி நான் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் மீஜுவை பார்த்துட்டு வரேன், நான் மீஜு கிட்ட போய் பேசிட்டு அதுக்கடுத்து நான் உன்னை பாக்குறதுக்கு கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது அவன் சொல்றதுலயே நான் திரும்பி உன் கூட வந்து கண்டிப்பா சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மீனிங்ல அவன் சொல்லுவான். அதுக்கடுத்து அப்படியே ஒரு வாரம் கழிச்சு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த டேவும் இப்ப அந்த மீஜு பொண்ணை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அவ ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறனால அவ இங்க இருந்து கிளம்பி போய் அவங்க தாத்தா பாட்டி ஊர்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டே நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த காம்படிஷன் முடிஞ்ச கடுத்து உன்னோட பதில கிட்ட சொல்லுன்னு நான் கேட்டிருந்தேனே, நீ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படின்ட்டு அவன் கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு, இல்ல எனக்கு எப்பயுமே நீ ஃப்ரெண்டா இருந்தா தான் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே, நம்மளோட விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு பார்க் விஷயத்துல என்ன பண்ண போற, அவன் அடுத்து ஒண்ணு வந்து பார்த்தானா, இல்ல வரேன்னு சொன்னா ஆனா அடுத்து வரல அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப சோகமா சொல்லுவா. சோ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுல இருக்கிறப்பையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த மேஜிக்கல் ட்ரிங்க் கீழே விழுந்து கிடக்கும். என்னடா இது கீழே விழுந்து கிடக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸா கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்க அம்மா கையில இப்ப ரிங் வேற இருக்காது. இது தெரிஞ்சுன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி போய், இங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்பா. அப்புறம் தான் அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னன்னா அவங்க அம்மா இவங்க அப்பாவை இந்த ரிங் மூலியமா பார்த்து லவ் பண்ணிருக்கவே மாட்டாங்க போல. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற லவ் வந்து நேச்சுரலாவே இருந்த லவ். அதாவது நம்ம ஹீரோனோட அப்பா அவங்க அம்மாவோட ரியல் ஃபேஸ பார்த்து தான் லவ்வே பண்ணிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் லவ்வுக்கு ஃபேஸ் முக்கியம் கிடையாது, கேரக்டர் தான் முக்கியம். உங்க அம்மாவோட கேரக்டர் அழகா இருக்கிறனாலதான் என் கண்ணுக்கு அவ எப்பயுமே அழகா தெரியவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுவாரு. அப்பனா இந்த மேஜிக்கல் ரிங்கே ஒரு பொய்யான விஷயமா அப்படின்னு யோசித்தா அதுவும் கிடையாது. இந்த மேஜிக்கல் ரிங் உண்மையான விஷயம் தான். ஆனா என்ன, அவங்க அம்மா வந்து அவங்க லைஃப்ல அதை யூஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துருவான். அவன் அப்படியே, நான் தான் சொன்னேன்ல திரும்பி உன்கிட்ட நான் வருவேன்ட்டு, நான் இங்க மெயினா வந்ததுக்கு காரணமே உன் கையில ரிங்க போடுறதுக்கு தான் அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல இனிமேல் அந்த மேஜிக்கல் ரிங்கை நான் யூஸ் பண்ண போறதே கிடையாது, அந்த மேஜிக்கல் ரிங் இல்லாம யார் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களே என்னோட லைஃப்க்கு எனக்கு போதும் அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அந்த மேஜிக்கல் ரிங்க போடுறதுக்காக இப்ப நான் வரல, நம்மளோட வெட்டிங் ரிங்க போடுறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். அதாவது இப்ப நம்ம பையன் தெளிவாயிட்டான், லவ்வுக்கு அழகு முக்கியம் கிடையாது, கேரக்டர் மட்டும் போதும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா இவனுக்கு நம்ம ஹீரோனோட கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, அதே இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்புறம் என்ன, இனி நம்ம ஹீரோனோட வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்க போகுது, அந்த ரிங்குக்கான தேவையும் இனிமேல் இருக்காது. அதனால நம்ம ஹீரோ அந்த ரிங்கை தூக்கி தூரமா போட போறேன் அப்படின்பா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு மனசு கேட்காது. எனக்கு கடைசியா ஒரே ஒரு தடவை இந்த ரிங்கை ட்ரை பண்ணிக்கிறேன், அதை நீ எனக்கு போட்டு விடு அப்படின்ட்டு அவனை கம்பல் பண்ணி அந்த ரிங்க போட வைப்பா. ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோ அவ கையில அந்த ரிங்க போடுறப்ப நம்ம ஹீரோயின் வேற யாரு மாதிரியும் தெரியவே மாட்டா, அவளோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ்ல தான் தெரியவா. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள இருக்கிற ட்ரீம் கேர்ள் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அதனால அந்த ரிங்க போட்ட கடுத்தும் அவளோட ஃபேஸ் மாறாம அதே மாதிரியே தெரியும். அப்புறம் என்ன, கடைசியா தன்னோட ட்ரூ லவ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்குவான். சோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா இங்க முடியுது. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே ஹைப் பண்ணிருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.